சிவாய திருச்சிற்றம்பலம். ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சு. அடியார்கள்லாம் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். இது சாத்திர நூல். புதுசா வந்த அடியார்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறோம், இது சாத்திர நூல். அதாவது நம்ம ஈசன் குழுமம், வேலுண்டு மணியல் குழுமம், திருவாசம் மூணும் ஒரே குழுமம் தான். இது மூணுமே நம்ம என்னென்ன நடக்குதோ அதை யூடியூப்ல பதிவிடுறோம். எல்லாமே ஒன்னேதான், பேர் மட்டும் வெவ்வேற வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா அது காலையில நடக்கிறதுனால புரியாத அடியார்களுக்கு. அதனால இது 10 மணிக்கு நடக்கிறதால ஈசன் ஒரு குழுமம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். சாயந்தரம் வந்து நம்ம ஐயாவோட வகுப்பு 2 வகுப்பு, புதன் வெள்ளி. நம்ம செவ்வாய்க்கிழமை வார வழிபாடு பண்றோம். சனிக்கிழமை முருகனை பத்தி, அது முருகனை மட்டும் பேசுற மாதிரி, அதை பத்தி உணர்ற மாதிரி வேலுண்டு வினையர் குழுமம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இது சாத்திர நூல். அதாவது நம்ம சித்தியாறு அப்படின்னு சொல்றது 14 சாத்திரத்துல நம்ம வந்து உண்மை விளக்கம் முதல்ல நம்ம தேவசேனாபதி ஐயா மூலியமா உண்மை விளக்கம், திருவருள் பயன் 2 முடிச்சுட்டோம். அவர்கிட்ட சிவஞான போதம் கேட்டிருக்கோம்னா அவர் பதில் வந்து இறைவன் உத்தரவு கொடுக்கல, அதனால அப்படியே நின்று போயிருக்கு. அடுத்ததாக சித்தியார். நம்ம வந்து சித்தாந்த தெளிவியல் நம்ம குடும்பத்துல எல்லாமே உள்ள இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் டச் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லாம் அழகா போட்டிருக்கோம். ஐயா வந்து நம்ம ஆனந்த என்னென்ன எடுத்திருக்கிறார் திருவாசத்துல, அதுவும் பிளேலிஸ்ட்ன்னு போங்க. அதுல வந்து வேலுண்டு வினை குழுமன் போட்டு இங்கிலீஷ்ல டைப் அடிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா அதுல வந்து எல்லாமே இருக்கு. அதுல பிளேலிஸ்ட்ன்னு போனீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்ல ஐயா என்னென்ன இது வரைக்கும் எடுத்திருக்காரு ஆனந்த ஐயா, நம்ம குடும்பத்துல என்னென்ன எடுத்திருக்கிறோம் நம்ம ஈஸ்வரன் குடும்பத்துல, அது எல்லாமே அப்படியே ஸ்டோர் ஆகி அதுல எல்லாம் அப்படியே பாட்டா 1 2 3ன்னு எல்லாம் வரும். அது மாதிரி ஐயா நம்ம வந்து இப்ப அன்னைக்கு அடியார் பேசக்கூடிய அருளாளர் வந்து வெங்கடேசன் ஒரு ஐயா, அவர் கடலூர்ல இருக்கிறாரு. அவர் சிறப்பான முறையில நமக்கு சித்தாந்த தெளிவியல் அப்படின்ற ஒரு நூலை வந்து அழகா நிறைய நாள் எடுத்து அது விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டாரு. அதுல எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுல நீங்க பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப சித்தியார் அடுத்த நிலைக்கு நம்ம போனா சித்தியார் படிச்ச எல்லாமே படிச்ச மாதிரி இருப்பாங்க. சிவஞான போதம் சித்தியார் படிச்ச பிற்பாடுதான் நம்ம சிவஞான போதம் போக முடியும். அந்த அடிப்படை நூல் ஒவ்வொன்றா நம்ம கொண்டு வரோம். அந்த வகையில நீ சித்தியார் வந்து 70வது பாடல் பிரசன்ட் பண்றதுக்கு இல்ல, அம்மா இல்லாததுனால புக்கு வச்சிருக்கிறவங்க பாத்துக்குங்க. இல்லைன்னா ஐயா படிப்பாரு, அந்த பாட்டை படிச்சுட்டுதான் எடுப்பாரு. அதனால நாங்க போட்டிருக்கோம், நம்ம குடும்பத்துல எல்லா பாடலையும் போட்டிருக்கோம். என்னென்ன எழுதுறவங்க எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இல்ல நான் எழுத முடியலனாலும் காதால கேட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இது எவ்வளவு கேட்கதான் தெளிவடையும் நமக்கு. நம்ம எப்பவுமே இந்த இறைவன் திருவருளையே சார்ந்தே வாழணுன்றதுனால நிறைய விஷயத்தை கேட்கதான் மனசு கொஞ்சம் வந்து அந்த நல்ல நிலைக்கு நம்ம போகும். கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மா பக்குவம் பெற்று அது கொஞ்சம் பக்குவ நிலை அடையிறதுனாலதான் இந்த மாதிரி சாத்திர நூல், தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம உலகப்பட்டோட தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த நிலையில இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிவி பார்ப்போம், இல்லைன்னா ஒரு கதை புக் படிப்போம், இல்லைன்னா செல் எடுத்து பார்த்துட்டு இருப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரிதான் போயிட்டு இருப்போம் நம்மளுடைய நிலைமை. ஆனா நம்ம அந்த நிலைமைக்கு அதுல போகாம இறைவனோட நம்ம கலந்துருக்கணும் அப்படின்றதுனால இந்த சாத்திர நூல்லாம் நம்ம கத்துக்கிறோம். இது கத்துக்கிறோமே இது வந்து கடல். இது வந்து கத்துக்கிறோம்னா சும்மா அடிப்படை பேசிக் தான் நம்ம கத்துக்கிறது எல்லாம். அது கடல், இது போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நிலை, அது என்ன சொல்ல, எவ்வளவு காலம் படிக்கிறோமோன்றதுலாம் கிடையாது, எவ்வளவு காலம் படிச்சு உணர்ன்றதுதான் கணக்கு. அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் உணர்றோமோ ஒவ்வொருத்தருக்கும் பக்குவம் கிடைச்சா சீக்கிரம் உணர்வாங்க. என்ன மாதிரி இருக்கிற ஆன்மாக்கள் பல காலம் கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அந்த புத்தி வரும். அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறோம். அது மாதிரி நீங்க வந்து கேட்கதான் தெளிவடையும். அடியார் பெருமக்கள்லாம் இதை கேட்டு உணருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா நீங்க 4 துதி பாடியும்
விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. நன்றிங்க, வாருங்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழையமாதோ, கருவாய்க் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேன் மூன்றாவது தொகுப்பாக சித்தாந்தம் எடுப்பதற்கு ஊத்தங்கரை மையத்திலே அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்தர் இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் ஆரடி மையத்திலே மூன்றாவது தொகுப்பாக திருமுறை வகுப்பு எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியேன் இந்த கடைசி காலத்திலே இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கி உங்களோடெல்லாம் கருத்து பரிமாற்றம் செய்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து வரும் வணக்கத்திற்குரிய பிரேம அம்மையாருக்கும் வணக்கத்திற்குரிய செல்வி அம்மையாருக்கும் உங்களோடு தோளோடு தோளாக நின்று இந்த குழுமத்திலே அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்புற செய்து கொண்டிருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மனம்மை மொழிகளால் வணங்கி, இந்த குழுமத்திலே தினமும் பல பல பேராசிரியர்கள் பல அரிய கருத்துக்களை சொல்லி நம்மை எல்லாம் பக்குவப்படுத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட அனைத்து பேராசிரியர் பெருமக்களின் திருவடிகளையும் மனம்மை மொழிகளால் வணங்கி நாம் இப்போது பாடத்திலே செல்ல இருக்கிறோம். 71வது பாடலை அடியேன் படித்து விடுகிறேன். போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியாய் யோக முக்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகியானார் போல் செய்த
வினையினை வீட்டல் ஓரார் ஊகியா மூடலெல்லாம் உம்பரில் ஒருவன் என்பர். என்ன சொல்றாருங்க, இறைவன் நம்ம முதல்ல சிந்தித்தோம், யோக போக வேக வடிவம் எடுக்கிறான்னு நம்ம சிந்தித்தோம். யோக வடிவம் என்பது தட்சிணாமூர்த்தி வடிவம், போக வடிவம் என்பது அம்மையப்பர் கோலம், வேக வடிவம் என்பது இந்த அட்ட வீரட்ட செயல். இதெல்லாம் எடுக்கிறார் பெருமான். இதை நாம் உணர மாட்டோம் மக்கள். அவர் நம்ம போல ஒருவர் நினைச்சுக்கிறோம். அவர் இதெல்லாம் எடுத்து செய்யறது எல்லாமே நம்முடைய முன்னேற்றத்துக்குத்தான், உயிர்களின் கரையேற்றத்தான், உயிர்களை கரையேற்றத்தான் இப்படிப்பட்ட யோக போக வேக வடிவங்களை எடுக்கிறாரு. இறைவன் மாறுபட்ட திருமேனி கொள்ளுதல் உயிர்களின் பொருட்டே ஆகும், நமக்காக தான் இதெல்லாம் பண்றார். ஆகவே ஆனாலும் என் நிலையில அவர் அசைந்ததுன்னா சிந்தனைக்கு எட்டாதவன் பேர், நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத பெருமான். அவர் உருவம் கொள்வதும் அருள் செயல்தான், கொடியோரை அழிப்பது அருள் செயல்தான், அது மரக்கருணை என்றார். ஆகவே அவர் கொள்கிற அனைத்து உருவங்களும் நம்முடைய முன்னேற்றத்துக்காக அப்படிப்பட்ட உருவங்களை எடுக்கிறார். இப்படி ஒன்றுக்கொன்று ஒவ்வாத மாறுபாடான போக யோக வேக வடிவங்களை சிவபெருமான் எடுத்தாலும் அவன் எப்போதும் உலகினை கடந்தவன். அவர் நம்ம பொருட்டு தான் பல பல வேடங்களை எடுக்கிறாரு, யோக வடிவம் போக வடிவம் வேக வடிவம் என்று. ஆனாலும் அவர் எப்போதும் உலகினை கடந்தவன் என்பதை இந்த உலகினை யாரும் உணர மாட்டாங்க. அவர் எப்போதும் உலகினை கடந்தவன், அதை நாம உணர மாட்டோன்ற. அவன் எடுத்த இந்த மூகை வடிவங்களும் உலகத்து மக்களுக்கு அருள் புரியவே என்பதையும் உணர மாட்டோம் நம்மெல்லாம். இந்த மூவகை வடிவம் எடுக்கிறார பெருமான், யோக போக வேக வடிவங்கள். இது எதுக்கு எடுக்கிறார்னா உலகத்து மக்களுக்கு அருள் புரியத்தான் இதெல்லாம் எடுக்கிறார். மேலும் வேக வடிவம் தாங்கி சிலரை தண்டித்தான் என்பதும் அவர்களின் தீவினை நீக்கி அருள் புரிவே ஆகும், அது மரக்கருணை என்றார். இது அறக்கருணை, நல்லவருக்கு அருள் பாலிப்பது அறக்கருணை, தீயவர்களுக்கு அருள் பாலிப்பது மரக்கருணை. வினையை நீக்கவே ஆகும். ஆகவே இதையும் நம்ம உணர மாட்டோன்ற, யாருமே இதை உணரல. பெருமான் எப்படி யோக போக வேக வடிவங்களை எடுத்தாலும் அவர் எதுவும் நம்ம போல ஒருத்தர் நம்ம நினைச்சுக்கிறோம். எல்லாமே அவர் கொள்கிற வேடங்கள் எல்லாமே நம்முடைய உயிர்களின் பொருட்டு தான் அப்படின்னு சொல்றார். இவ்வளவு வடிவங்களையும் இறைவன் தன் அருளை கொண்டே எடுக்கிறான். இப்ப நமக்கு வடிவம் எப்படி வருதுங்க, மாயா காரிய வடிவம். மாயை என்ற ஆற்றல் வடிவிலே உள்ள ஒரு பொருளிலே இருந்து நமக்கு தனு கரண புவன போகங்களை படைச்சு கொடுக்கிறார். அதுவும் நம்ம சொன்ன முதல்ல ஒரு நாள் முக்கியம் ஞாபகம் வச்சுங்க, தனு கரண புவன போகங்களை படைக்கிறார்னா புவனம் எப்பொழுதும் இங்கே தான் இருக்கும், அது முற்றழிப்பில் தான் அழியும். இப்போ நாளைக்கே நான் இறந்து விட்டால் என்னுடைய தனு போய்விடும், தனு என்றால் உடல் போய்விடும், அதில் உள்ள கருவிகள் போயிடும். ஆனால் புவனம் இங்கே தான் இருக்கும். புவனம் எப்போ அழியும்னா முற்றழிப்பு வரும்போதோ புவனம் அழியும். ஆகவே நம்ம ஒரு பழக்க வழக்கமாக சொல்கிறோம், தனு கர்ண புவன போகங்களை படைத்து கொடுக்குறாரு, தனு கர்ண புவன போகங்களை அழிக்கிறார் சொல்கிறோம். ஆனால் அழிக்கும்போது நம்முடைய தனுவும் கரணம் தான் அழியும், புவனம் அழியாது, அது முற்றழிப்பில் தான் அழி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இவ்வளவு வடிவங்களை இறைவன் தன் அருளை கொண்டு எடுக்கிறான், தன் சக்தி, அருள் சக்தி. அருள் என்றாலும் சக்தி என்றாலும் திருவருள் என்றாலும் எல்லாமே ஒண்ணுதான். அவருடைய சக்தியை கொண்டுதான் அந்த வடிவத்தை எடுக்கிறாரு. ஆனால் அந்த வடிவம் நம்முடைய மாயா காரிய வடிவம் அல்ல. மாயா காரிய வடிவம் என்பது அழியக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்து அழிஞ்சு போகக்கூடியது. ஆனால் இறைவன் கொள்கிற வடிவங்கள் எல்லாம் அவனது அருளை கொண்டே எடுப்பதாலே அது அழியாதது. அது சங்கற்ப மாத்திரை. அவர் எப்படி எடுக்கிறாருன்னா, சங்கற்பம்னா நினைப்பு. சங்கற்பனா இப்போ கோயிலுக்கு போறீங்க, அர்ச்சனை பண்ணக்குள்ள குருக்கள் எல்லார்கிட்டையும் இந்த தட்டை கொண்டாடுவார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சங்கற்பம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். சங்கற்பம் என்றால் நினைத்தல்னு அர்த்தம். என்ன நினைச்சுக்கிறோம், அந்த தட்டில் கை வச்சு கும்பிடுறோம், நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும், அது நல்லபடியாக முடியும்னு சொல்லி அந்த தட்டில் கை வச்சு நம்ம வேண்டுறோம், அதான் சங்கற்பம்.
அப்போ சங்கற்பம் என்றால் நினைத்தால் அர்த்தம். அதுபோன்று பெருமான் அருள் வடிவம் கூட வேற எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், நினைத்தாலே போதும். இது இப்படி ஆகணும் ஆயிடும், அது அப்படி ஆகணும் ஆயிடும், இது அழிய கடவுன்னு அழியும். ஆகவே அவர் எடுக்கிறது எல்லாமே அருள் வடிவம், நம்மை போன்ற மாயாக்காரிய வடிவம் அல்ல. உலகத்தில் ஒருவனா வைத்து நம்ம நினைக்கிறோம், ஆனால் அப்படி அவர் உலகத்திலே ஒருவராக வைத்து உணரப்படாதவர், அபூர்வ நிலையை உடையவர், நம்மால் உணரப்படாதவர். நமக்கு முதல்ல பார்த்துருக்கோம், பாச ஞானம் பசு ஞானத்தால் அறிய முடியாதவர், பதிஞானத்தால் தான் அறியக்கூடியவர். ஆகவே நம்முடைய சிந்தனைக்கு எட்டாதவர் சொல்றார். 72வது பாடல். நாயகன் கண்ணையப்பால் 71 தப்ப மாற்று பாட்டு. ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நின்றலால் உலகம் நீங்கி நின்றனன் என்றும் ஓரார், அன்றி அவ்வேடம் எல்லாம் அருள் புரி தொழில் என்று ஓரார், கொன்றது வினையை கொன்று நின்ற குணம் என்று ஓரார். ஏமா திருப்பி அதே படிக்கிறனா? முதல்ல 70 சரி 77 சரி சரி வெள்ள இது வரைக்கும் பண்ணது 70 படிச்சுட்டேன் முதல்ல. சரி சரி பரவாயில்ல. 71ங்க என்ன சொல்றாருங்க, கருத்தை சொல்லிட்டோமா, பாடல் தான் இப்ப படிச்சிருக்கேன். 70க்கு பாடல் படிச்சு அந்த போக வடிவம் சொல்லிட்டேன். 71க்கு நான் சொன்ன கருத்தெல்லாம் 71க்கு உள்ளது, பாடல் இப்ப படிச்சுட்டு இப்போ 72க்கு போவோம். 72வது பாடல். நாயகன் கண்ணயப்பால் நாயகி புதைப்ப எங்கும் பாயிருள் ஆகி மூட பரிந்து உலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பில் தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் உரு தேசு அது என்று அது என்னார். ஒரு சமயம் பார்வதி தேவி பரமசிவன் கைலாயத்தில் இருக்கும்போது பார்வதி தேவி விளையாட்டாக பெருமானுடைய கண்களை மூடிவிட்டார். பின்பக்கமாக பெருமானுடைய கண்களை மூடிவிட்டார். உலகம் முழுதும் இருள் படர்ந்து விட்டது. ஆகவே பெருமான் உலகுக்கு ஒளி கொடுப்பதற்காக தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து ஒளி கொடுத்தார். அதுதான் இந்த பாட்டில் சொல்றார். இது புராண வரலாறு. இந்த புராண வரலாறு இந்த பாட்டில் சொல்றார். நெற்றிக்கண்ணின் பயன் கூறுவது. பெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து உலகுக்கு ஒளி கொடுத்தார். இறைவன் கண்களை விளையாட்டாக மூடியதாலே உலகுக்கு நெற்றிக்கண்ணால் ஒளி கொடுத்தார். உலகில் உள்ள ஒளிகள் எல்லாம் இறைவன் திருவருள் ஒளியாகும். எல்லா ஒளியுமே அவருடைய ஒளிதான். சூரிய சந்திர ஒளி கூட அவருடைய ஒளிதான். ஆகவே இறைவனுக்கு உள்ளும் வேடம் எல்லாம் திருவருள் வழங்கும் செயலாகும். அவர் என்ன செயலை செய்தாரும் உயிர்களுக்கு அருள் வழங்க தான் செய்கிறார். அதாவது உலகில் காணப்படும் சூரியன் முதலான ஒளிப்பொருள்களில் ஒளியெல்லாம் அவரது வடிவத்தின் ஒளியே ஆகும். எல்லாமே அவருடைய வடிவத்தின் ஒளிதான். ஆகவே இறைவியான கண்களை எப்படி மூடும்போது உலகமெங்கும் இருள் படர்ந்தது. உலகில் உள்ளவர்களிடம் கொண்ட கருணையினால் இறைவன் தன் தூய நெற்றி கண்ணினாலே அதை திறந்து அகில உலகங்களுக்கும் ஒளி கொடுத்தார். ஆகவே இப்படிப்பட்ட சிவபெருமானின் திருமேனியே பேரொளி பிழம்பு. அவருடைய உருவமே அனல் வடிவம். அதான் திருவண்ணாமலையில அந்த ஜோதி பிழம்பா நிற்கிறார். அடிமுடி தேடிய வரலாறு. இதெல்லாம் நம்ம அறியவில்லைன்றார். இப்படிப்பட்ட பெருமான் இதெல்லாம் செய்கிறாரு. இதெல்லாம் மக்கள் யாரும் அறியவில்லை. அவரை ஏதோ நம்ம சாதாரணமா நம்மை போல ஒரு தேவர் என்று நினைத்துக் கொள்கிறோம். இதை யாரும் அறியவில்லை என்று சொல்றார். ஆகவே இந்த பாடல் புராண வரலாறு, முழுமையான புராண வரலாறு. அதை இந்த பாடல்ல சொல்றார். 73 கண்ணுதல் யோகு இருப்ப காமன் நின்றிட வேட்கைக்கு விண்ணுறு தேவராதி மெலிந்தமை ஓரார் மால்தான் எண்ணி வேள்மதனை ஏவ
எரிவிழித்து இமவான் பெற்ற பெண்ணினை புணர்ந்து உயிர்க்கு பேரின்பம் அளித்தது ஓரார். இதுவும் புராண வரலாறுங்க. இதுவும் என்ன புராண வரலாறுனா, சூரபத்மன் அங்கே எல்லோருக்கும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான். தேவர்கள்லாம் சிறைப்படுத்தி விட்டான். பெருமானிடம் வேண்டி பல அரிய வரங்களை பெற்றவன். பெருமானுடைய அருளையின்றி அவனுக்கு மரணம் சம்பிக்காத என்ற ஒரு அருளை பெற்றவன். அப்படிப்பட்டவன் தேவர்களை எல்லாம் சிறைபிடித்து துன்புறுத்த ஆரம்பித்தான். அதில் எல்லா தேவர்களும் சென்று முறையிட்டார்கள் பெருமானிடம். அப்பொழுது எனக்கு சமமான ஒரு குழந்தையை தருவேன் என்று அவர்களுக்கு அருள் பாலித்தார். சூரபத்மனை அழிப்பதற்காக எனக்கு சமமான ஒரு குழந்தையை தருவேன் என்று அருள் பாலித்தார். அருள் பாலித்ததும் பெருமான் அங்கே கைலிக்கு சென்று நெட்டையிலே அமர்ந்து விட்டார். இங்கே பார்வதி தேவி அவரை அடைவதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார். பெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தால்தான் அவருடைய அம்சமாக ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். ஆகவே பெருமான் நெட்டையிலே இருக்கிறார். தேவியானவர் அவரை அடைவதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் திருமால் யோசித்தார், பிரம்மா திருமால்லாம் என்ன யோசித்தார்கள் என்றால், பெருமாளுடைய நெட்டையை கலைக்க வேண்டும். அவருடைய நெட்டையை கலைத்தால்தான் அவர் பார்வதி தேவி திருமணம் செய்து கொள்வார். அதன் பிறகு அவருடைய அம்சமாக குழந்தையை ஒன்று கொடுப்பார் என்று நினைத்து அவருடைய நெட்டையை கலைக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். இதுவும் புராண வரலாறு. யார் போய் கலைப்பது பெருமாளுடைய நெட்டையை? எல்லோருக்கும் பயம். திருமாலுக்கும் பயம், பிரம்மனுக்கும் பயம், மற்ற தேவர்களுக்கும் பயம். அப்போது திருமாலுக்கு ஒரு யோசனை தோன்றியது. மன்மதன் இருக்கிறான். இதுல இன்னொரு முக்கிய விஷயம், பெருமான் நெட்டையில இருக்கிறதுனால உலக மக்களுக்கு இன்ப வேட்கை இல்லாமல் போய்விட்டது. பெருமான் யோகத்திலே நெட்டையில இருக்கும்போது உலகத்தில் உள்ள மக்களிடம் இன்ப வேட்கையே இல்லாமல் போய்விட்டது. காமத்துக்கு அதிபதியான மன்மதன் இருந்தால் கூட உலக மக்களுக்கு இன்ப வேட்கை தோன்றவில்லை. ஏனென்றால் காமத்துக்கு அதிபதி மன்மதன் என்று சொல்வோம். அந்த மன்மதனுக்கும் சிவபெருமான் அருள் பாலித்தால் அன்றி காம உணர்வு உண்டாகாதான். காமன் நம்ம என்ன சொல்றோம்? மன்மதன் சொல்றோம். அவர் தான் காமத்துக்கு அதிபதி. வாரியார் சாமி சொல்லுவார், எல்லாருக்கும் அது காமன்னுவார். வாரியார் சுவாமிகள் சொற்பொழில இந்த உணர்வு எல்லாருக்கும் காமன்னுவார். இந்த காம உணர்வு எல்லாருக்கும் பொதுவானது சொல்றதுக்காக வாரியார் சுவாமிகள் இந்த உணர்வு எல்லாருக்கும் காமன் அப்படின்வார். அப்படிப்பட்ட காமனுக்கு கூட இறைவன் அருள் பாலித்தால் தான் அந்த உணர்வு உண்டாகுமா. அவன் காமத்துக்கே அதிபதி. ஆனாலும் அவனுக்கு யாரும் அருள் பாலிக்க வேண்டும்? பெருமான் தான் அருள் பாலிக்க வேண்டும். ஆகவே திருமால் ஒரு யோசனை செய்தார். மன்மதனை ஏவி நாம் பெருமானுடைய நெட்டையை கலைக்கலாம் என்று யோசித்தார்கள். ஏன்னா மன்மதன் மலர்கணை எய்வான். மலர்கணை என்பது மெலிதாக போய் பெருமான் மேலே விழும். அந்த யோசனைக்கு மன்மதன் ஒத்துக்கொள்ளவில்லை. பெருமானுடைய நெட்டையை கலைத்தால் அவர் எரித்து விடுவார் என்னை, நான் அந்த செயலை செய்ய மாட்டேன் என்று மறுத்து விட்டார். அப்போ பிரம்மா தேவர்கள் என்ன சொன்னாங்க, நீ இந்த செயலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் உங்களை சபித்து விடுவோம் அப்படி என்று ஒரு கடுமையான நிபந்தனையை விதித்தார்கள். மன்மதன் பார்த்தான், உங்கள் கையால் சாவதை விட பெருமான் கையாலே அவருடைய கண்ணை திறந்து நான் எரிந்து சாம்பலானாலும் பரவாயில்லை, நான் அவருடைய நெட்டையை கலைக்கிறேன் என்று சொல்லி அந்த தேரோடு சென்று மலர்கணையை எடுத்துக்கொண்டு பெருமானுடைய தவத்தை கலைப்பதற்காக மலர்கணை ஏவுகிறான். இந்த கணை பட்டது பெருமானுடைய நெட்டை கலைகிறது. நெற்றி கண்ணை திறக்கிறார், மன்மன் சாம்பலாகிறான். அப்ப ரதியானவள் மனைவி பெருமானை வேண்டுகிறாள். பெருமானை இது அவன் வேண்டும் என்று செய்யவில்லை, என் கணவன். தேவர்கள் அவனை இந்த செயலை செய்ய சொல்லி ஏவினார்கள். அவனாகவே உங்களுடைய நெட்டையை கலைக்கவில்லை, இது அவருடைய குற்றம் இல்லை.
அவர் தேவர்களால் ஏவப்பட்டார், இல்லை என்றால் தண்டிக்கப்படுவேன் என்று அச்சுறுத்தப்பட்டார். ஆகவே என் கணவனை உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும் என்று ரதியானவள் புலம்பினாள் பெருமானிடம். இப்போ பெருமான் அருள் பாலித்தார். நான் பார்வதி தேவியை மணக்கும் சமயம் உன்னுடைய கணவன் உயிர் பெறுவான், ஆனால் ஒரே நிபந்தனை, அவன் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவான், உலகத்துக்கு தெரிய மாட்டான் என்று அருள் பாலித்தார். அந்த வரலாறு அந்த பாட்டில் சொல்ற. திருவருட்செயலுக்கு திருவேடம் இன்றி அமையாதது. அதாவது எந்த செயலை பெருமான் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு உருவம் கொள்ள வேண்டும், அப்போதான் அந்த வேடத்துக்குரிய செயல் நடக்கும். அதாவது இறைவன் யோகமூர்த்தியாகவும் போகமூர்த்தியாகவும் வேகமூர்த்தியாகவும் விளங்குகிறான் என்றால் அது நுட்பம் என்னென்றால் அந்தந்த செயலுக்கு அந்தந்த வேடத்தை பெருமான் எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த செயல் நடைபெறாது. ஆகவே இந்த செயல் எதுக்காக என்றால் உலக மக்கள் இன்ப வேட்கை இல்லாமல் இருந்ததுனாலே பெருமானுடைய நிட்டை கலைக்கப்பட்டது. அந்த கலைத்ததுனால பெருமான் மறுபடியும் பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்த தேவி அங்கே திருமணம் செய்து கொண்டு அருள் பாலித்தார். பின்னர் உலக மக்களுக்கு அந்த இன்ப வேட்கை உண்டானது. இந்த அரிய நிகழ்ச்சி உலகத்தில் உள்ளவர்கள் உணர மாட்டார்கள். இப்படியெல்லாம் பெருமான் நமக்கு அருள் பாலித்திருக்கிறார். ஏனென்றால் உலக மக்கள் எந்தெந்த பயனை அடைய வேண்டும் என்றாலும் பெருமான் அதற்கேற்ப அங்கே திருவேடம் கொள்ள வேண்டும். அவர் உயிர்க்குயிராய் நிற்பதை யாரும் உணர மாட்டாங்க. அவர் எப்பொழுதும் நம்ம கூட எப்படி இருக்கார், ஒன்றாய் வேறாய் உடனே இருக்கிறார். ஆகவே இதெல்லாம் நம்ம உணர மாட்டோம். அவர் தொழிற்படாது இருக்கும்போது உலகம் தொழிற்படாது. அவர் செயற்படாது இருந்தால் உலக மக்கள் எந்த செயலும் செய்ய முடியாது, எதுவும் நடக்காது. அவர் தொழிற்படும் போதுதான் உயிர்கள் செயல்படும். ஆகவே இதெல்லாம் நாம் உணரவில்லை. உருவத் திருமணி கொள்ளாமலே இறைவன் இத்தொழிலை செய்யக்கூடாதா என்று கேட்டால் அதுக்கு அடுத்த பாடலில் விடை சொல்றார். சிலர் கேட்குறாங்க, ஏங்க இந்த செயலெல்லாம் பெருமான் உருவம் கொள்ளாமலே செய்யக்கூடாதா, உருவம் எடுத்து தான் செய்யணுமா, அவர் தான் எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லவராயிற்று, அவர் உருவம் கொள்ளாமலே இந்த செயலெல்லாம் செய்யலாமே, யோக வடிவம் வேக வடிவம் போக வடிவம் எடுக்க வேண்டும், இதையெல்லாம் கொள்ளாமலே அவர் அந்த செயலை செய்யலாமே என்று சொல்வதற்கு அடுத்த பாடலிலே விளக்கம் கொடுக்கிறார். ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இறைவனுடைய கலப்பு இல்லாமல் உலக பொருள்களுக்கும் உயிர்களுக்கும் இருப்போ இயக்கமோ இருக்காது. பெருமானுடைய கலப்பு இல்லாமல் உலக பொருள்களுக்கோ உயிர்களுக்கோ இருப்போ இயக்கமோ இருக்காது. ஆகவே நாம் எந்தெந்த பயனை அடைய வேண்டும் என்றாலும் பெருமான் அதற்கேற்ப உருவம் கொள்ள வேண்டும். அப்போதான் அந்த பயனை நம்ம அடைய முடியும். அடுத்த பாடல்ல அதுக்கு விளக்கம் சொல்றார். ஏன் அந்த மாதிரி அந்த வேடம்லாம் ஏன் போடுகிறார், ஏன் எடுக்கிறார் என்பதற்கு 74வது விடை கூறுகிறார். படைப்பு ஆதி தொழிலும் பத்தற்கு அருளும் பாவனையும் நூலும் இடப்பாகம் மாதராரோடு இயந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும் முத்தி அழித்திடும் யோகும் பாசம் துடைப்பானாம் தொழிலும் மேனி தொடக்கானேல் சொல்லுனாதே. 74வது சொல்றார். என்ன காரணம் சொல்றார், இந்த செயலுக்கெல்லாம் ஏன் உருவம் கொள்கிறாரு சொல்றார். உருவத் திருமேனி ஏன் வேண்டும் என்பதை இந்த பாடலை சொல்றார். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வடிவம் வேண்டும். இப்ப பெருமான் செய்வது 5 செய்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 இதெல்லாம் அருட்தொழில் தான். எல்லாமே நமக்காக தான் செய்கிறார். பெருமான் இந்த 5 ஆற்றுவதும் அவருடைய நன்மைக்காக இல்லை. அவர் 5 ஆற்றினால்தான் உலகம் உயிர்கள் உய்வடைய முடியும். ஆகவே இந்த 5 அவர் செய்கிறாரு. அருட்செயல்கள். அப்புறம் ஆகம வெளிப்பாடு. அவருடைய ஒவ்வொரு முகத்திலேருந்து ஒரு ஆகம வெளிமட்டா சொல்லுவாங்க. வேதங்கள் இது எல்லாமே பெருமான் ஒவ்வொரு அந்த வடிவம் கொள்ளாவிட்டால் நடைபெறாது. இந்த 66 பாடல்ல சொன்னார் உருவம் ஏன் கொள்ள வேண்டும் என்று. அதை ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம
66ஆம் பாடல் என்ன சொல்லியிருக்கார்? இறைவன் ஏன் உருவம் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லியிருக்கார். ஆகவே முன்பு 66ஆம் பாடலில் சொன்னபடி குரு பரம்பரை மூலம் உபதேசத்தோடு மட்டுமல்லாமல் படைத்தலாகிய தொழிலை ஏற்ற வேண்டியுள்ளது. படைத்தல் என்பது உயிர்களை படைப்பதல்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. உயிர்கள் என்றும் உள்ளது, இறைவன் என்றும் உள்ளவன், உயிர்கள் என்றும் உள்ளவை, ஆணவம் கண்மம் மாயை என்றும் உள்ளவை. ஆகவே உயிர் படைத்தல் என்றால் உயிர்கள் படைப்பதல்ல, உயிர்களின் வினைக்கு ஏற்ப மாயை என்ற ஆற்றலிலே இருந்து உயிர்களுக்குரிய தனு கரண புவன போகங்களை படைத்தார். தனு என்றால் உடல், கரணம் என்றால் கருவிகள், புவனம் என்றால் வாழக்கூடிய இடம், போகம் என்றால் அனுபவக்கூடிய இன்ப துன்பங்கள். ஆகவே இது வாதுள ஆகமத்தில் கூறியிருக்கு. படைத்தலுக்கு இப்படி அவர் உருவம் கொள்ள வேண்டும். அசையும் பொருளும் அசையா பொருளும் ஆகிய உலகங்கள்லாம் இறைவனுடைய திருமேலிலிருந்து தோன்றுகின்றன்னு சொல்றாங்க. வாதுள ஆகமத்துல உலகத்தில் உள்ள அசையும் பொருள்கள் அசையா பொருள் எல்லாமே இறைவனுடைய திருமேனியில் ஒவ்வொரு உறுப்புல இருந்து தோன்றதா சொல்லுது வாதுள ஆகமத்தில். ஆகவே படைத்தலுக்கு ஒரு உருவம் கொள்ள வேண்டும். அப்புறம் பக்தர்களுக்கு இருவினைப்பு வர செய்ய வேண்டும். இருவினைப்பு வருவதற்காக தான் அந்த மறைத்தல் தொழில் செய்கிறார். இருவினைப்பு ஏன் வருதுன்னா, எப்படி வருதுன்னா, மறைத்தல் என்பது ஒரு கொடுமையான செயல் அல்ல, அது திரோதான சக்தியால செய்யப்படுது. திரோதான சக்தி என்பது ஆதிசக்தி தான். பரமசிவன் பராசக்தி, அது மேல இருக்கிறது, தத்துவங்களுக்கு மேல, மாயோடு கூடாத நிலை. பரமசிவன் பரநாதம், பராசக்தி பரவிந்து. ஐந்தோடு செய்வதற்காக கீழே இறங்கி வரார், மாயோடு கூடுகிறார். அப்போ ஆதிசிவன் ஆதிசக்தியா மாறுகிறாங்க, அபரநாதம் அபரவிந்துவா வராங்க. இதுதான் மாயோடு கூடிய நிலை. இந்த ஆதிசக்தி தான் திரோதான சக்தியா மாறுது. ஆதிசக்தி பின்னால இச்சா ஞான கிரியா மூன்றா மாறுது. இந்த திரோதான சக்தி என்பது ஆதிசக்தியுடைய மறு வடிவம் தான். இந்த ஆதிசக்தி என்ன செய்யுதுன்னா, நம்ம முதல்ல ஆணவத்தால பற்றப்பட்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் நான் நான் நம்ம என்று சொல்றோமே, அதுதான் நம்முடைய அழிவுக்கே காரணம். நம்ம எதற்கெடுத்தாலும் என்னால் தான் நடந்தது, நான் யான் எனது என்ற அந்த தன்முனைப்பு தான் நம்ம எல்லா தீவினைக்கு காரணம். ஆகவே முதல்ல நம்ம ஆணவத்தால பற்றப்பட்டு தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திரோதானம் என்ன செய்யுதுன்னா, இந்த ஆணவத்தை மேலும் ஊக்கி நம்மை உலக போகங்களிலேயே உழச் செய்து அதன் மூலம் உலக போகங்களிலே ஒரு வெறுப்பை உண்டாக செய்து முடிவாக இறைவனை நாட வைப்பு தான் மறைத்தல். அது எப்போ வரும்னா, இறைவனை ஒப்பு வரணும். நம்ம எப்போ பக்குவம் அடைவோம்னா, இறைவனை ஒப்பு வரணும். இறைவனை ஒப்பு என்றால் நல்வினையோ தீவனையோ எது வந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக அனுபவித்து விட வேண்டும். நமக்கு ஒரு இன்பம் இப்போ வருதுன்னா அதை அடக்கத்தோடு பெருமான் திருவருள் என்று நினைத்து அனுபவிச்சிடணும். ஒரு துன்பம் வருகிறது என்றால் அதுவும் பெருமான் திருவருள் என்று நினைத்து அதையும் அடக்கத்தோடு அனுபவிச்சோம். அதுதான் இறைவனை ஒப்பு. அதாவது இன்பம் வந்தால் துள்ளி குதிக்கக்கூடாது, துன்பம் வந்தால் தோண்டு போகக்கூடாது. அதுக்கு ஒரு பாடலே இருக்கு பெரிய புராணத்துல. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார்னா, கேடு என்றால் தீமை, ஆக்கம் என்றால் நன்மை. இது ரெண்டுமே அவங்க கிட்ட ஒன்றும் செய்யாதான், ரெண்டுமே சமமாக பார்ப்பாங்க. ஒரு தீமை வந்தாலும் அதுவும் நன்மைக்கேன்னு நினைப்பாங்க, ஒரு நன்மை வந்தாலும் அதுவும் நன்மைக்கேன்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம எப்போ போயிட்டு இருக்கோம், ஒரு நன்மை வந்தால் சந்தோஷப்படுறோம், ஒரு தீமை வந்தால்
இந்த கடவுளுக்கு கண் இல்லை, நான் அவ்வளோ தூரம் போகிறேன், கோயிலுக்கு போகிறேன் அப்படி இப்படி சொல்கிறோம். ஆனால் நமக்கு வருகிற நன்மைக்கோ தீமைக்கோ இறைவன் காரணம் அல்ல. அவனாக நமக்கு ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுப்பதே அல்ல, அல்லது அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுப்பதில்லை, அல்லது இவர் வேண்டியவர் அவர் வேண்டாதவர் என்று பார்த்து நமக்கு இன்பத்தை துன்பத்தை கொடுக்கறதில்லை. இப்போ நாமெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம், சைவ சித்தாந்தம் மாணவர்கள். அப்போ இறைவன் இவங்கெல்லாம் மாணவர்கள், சைவ சித்தாந்தம் பயில்கிறார்கள், இவங்களுக்கு நல்லதே கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க மாட்டார். நம்முடைய பேரிட பார்ப்பார், நம்ம செய்த நல்வினை தீவனையை பார்ப்பார், அதற்கேற்பதான் பெரிய ஏதோ கொடுப்பார். ஆகவே மறைத்தல் தொழில் என்பது இந்த பக்குவம் வருவதற்காக திரோதன சக்தி என்பது நம் அறிவை மறைக்குது. எப்படி ஆணவம் நம்முடைய அறிவை மறைக்குதோ அதே போன்று இந்த திரோதன சக்தி ஆணவத்தை தூண்டி நம்முடைய அறிவை மறைத்து இறைவனை நோக்க விடாமல் உலகத்தையே நோக்கச் செய்து தொடர்ந்து பல பிறவிகளாக இப்படி உலக போகங்களே அனுபவித்து வருவதாலே அதன் மூலம் உலக போகங்களே ஒரு வெறுப்பை உண்டாக்கி, அதுதான் நான் சொல்கிற உதாரணம் இந்த ஸ்வீட் ஸ்டால் உதாரணம். இப்போ நம்ம ஊரில் கீதா ஸ்வீட்ஸ் இருக்குது நெல்லிக்குத்தில், அவர் தான் ஓனரு. நெய் மைசூர் பக்கம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க கடையில்னு வச்சுங்க, அப்படி வாயில் எடுத்து போட்டாலும் கரைஞ்சிடும். நம்ம கடை மைசூர் பக்கம் தான் நினச்சி அவர் தினமே ஒரு 1/4 கிலோ சாப்பிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவர் கடை தான், பணம் கொடுத்து வாங்க வேண்டாம், சொன்னார்னா வீட்டுக்கு 1/4 கிலோ வந்துடும். தினமும் ஒரு 1/4 கிலோ மைசூர் பாக்கு சாப்பிட்டாருன்னா என்ன ஆகும் அவருக்கு? அது மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். நம்ம கடை பொருள் தான், பணம் கொடுக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்குது, வாயில் வச்சாலே கரைஞ்சிரும். ஆனாலும் அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே வந்தால் அதன் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அதை தான் இங்கே மறைத்தல் செய்யுது. ஆனால் மறைத்தல் பொருளை மறைக்கலை. இப்போ அதுக்கு உதாரணம் நான் என்ன சொல்கிறதுன்னா, இப்போ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்குது, அபிஷேகம் முடிஞ்சு திரை போட்டிருக்காங்க, உள்ள அலங்காரம் நடக்குது பெருமான், நம்ம வெளியே உட்காந்துரும். இப்போ நமக்கும் பெருமானுக்கும் இடையில என்ன இருக்கு? திரைச்சீலை இருக்கு, உள்ள அலங்காரம் நடந்துட்டு இருக்கு, நம்ம வெளியே உட்காந்துருக்கோம், நடுவில் திரைச்சீலை போடப்பட்டிருக்கு. ஆகவே பெருமானுடைய கோலம் நமக்கு தெரியல. அப்ப எது மறைக்குது நம்ம கண்களை? திரைச்சீலை மறைக்குது. ஆனா பெருமான் அங்க இருக்கிறது வாஸ்தவம் தானே, உண்மைதானே, பெருமான் இல்லாத போகலையே. அதுபோன்று இந்த மறைத்தல் தொழில் என்பது நம்முடைய அறிவை மறைத்து உலக போகங்களை உழல வைத்து அதன் மூலம் ஒரு பக்குவம் வர செய்வது மறைத்தல். இந்த பக்குவம் வந்த உடனே இறைவனுக்கு வந்ததும் மல பரிபாகம் ஆயிடும். மல பரிபாகம் என்றால் மலம் தேய்ந்து விடும். பரிபாகம் என்பது தேய்தல். இதில் முக்கியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஆணவம் நம்ம முக்தி அடைஞ்சாலும் இருக்கும், இறைவன் திருவடி நம்ம அடைந்த பிறகும் நம்மகிட்ட ஆணவம் இருக்கும். ஆனால் அது பல்வ இல்லாத பாம்பு போல செயல்பட முடியாத நிலையில இருக்கும். அந்த மல பரிபாகம் வந்தது நமக்கு ஒரு தகுதி வந்துடும், இறைவனுடைய அருளை பெறுவதற்குரிய தகுதி. அதுதான் சத்தியனி பாதன்ற. இறைவனுக்கு வந்தால் நமக்கு நல்லதே கெட்டது சமமா பார்க்குற மனநிலை வந்துடும். அப்படிப்பட்ட மனநிலை வந்தால் நம்மை பிடித்துள்ள ஆணவம் தேய்ந்துடும். இது ரெண்டும் நடக்கும்போது நமக்கு ஒரு தகுதி வரும், இறைவனுடைய அருளை பெறுவதற்குரிய தகுதி. அதான் சத்தியனி பாதன்றாங்க. இதுவரைக்கும் திரோதன சக்தியே இருந்த ஆதிசக்தி நம்ம பக்குவம் அடைஞ்சதும் அருட்சக்தியா மாறி குருநாதர் மூலமா நமக்கு அருளை வழங்கும். ஆக மரத்தேல் தொழிலுக்கு ஒரு வடிவம் கொள்ள வேண்டியிருக்கு. காத்தல் தொழில் இருக்கு. காத்தல் என்பது உயிர்களை காப்பதில்லை. இந்த பிறவை நாம் எடுத்துட்டோம், இந்த பிறவில நம்ம என்னென்ன இன்ப துன்பங்கள் அனுபவிக்கணும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தலைவிதின்றது. குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தை யார் எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கும், அது வளர்ந்த பிறகு யாருக்கு கணவனா போகும் அல்லது மனைவியா போகும், அதுக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்கும், எத்தனை உறவினர் இருப்பாங்க, என்ன வேலை பண்ணும், எந்த ஊர்ல வாழும், எப்படி எல்லாம் உடல் துன்பங்கள் அடையும், முடிவில் எப்படி இறக்கும் என்பது நம்ம தலைவிதின்றோம். அதன்படி நடக்கும் நமக்கு. அப்போ காத்தல் தொழில் என்பது உயிர்களை காப்பதல்ல,
படைத்த தனு கரண போன போகங்களை அந்த உயிர் அந்த பிறவியிலே அனுபவித்து முடிக்க வேண்டிய வினை பயன்களான இன்ப துன்பங்களை அனுபவித்து முடிக்கும் வரை படைத்த தனு கரண போன போகங்களை காத்து வைக்கிறது, நிலை நிறுத்தி வைக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம், அது வரைக்கும் அந்த படைத்த தனு கரண போன போகங்களை நிறுத்தி வைக்கிறது. அதுவும் நீங்க முதல்ல சொன்னது போல தனு கரணம் தான் அழியும், போன அழியாது. போன முற்றைதான் அழியும். நாளைக்கே நான் இறந்து விட்டால் என்னுடைய தனு அழியும், கரணங்கள் அழியும், இந்த போனம் இங்கேதான் இருக்கும். அடுத்த பிறவி நான் இதே உலகத்திலே வேற எங்கேயா பிறக்கலாம், மனிதனா பிறக்கலாம், அல்லது வேற ஏதாவது பிறவியா பிறக்கலாம். அது வினைக்கேற்ப பெருமான் அதை தீர்மானிப்பார். ஆகவே காத்தல் என்பது அதுக்கு ஒரு உருவம் வேண்டியிருக்கு. அப்புறம் வேதாகமலை அருள் செய்கின்ற அருள் ஆகிய உமாதேவியோட இடபாகத்தை தோன்ற வேண்டும். உயிர்களுக்கு அருள் பாலிப்பதற்கும் அந்த வேதாகமலை அருள் செய்வதற்கும் உமாதேவியோட இடபாகத்தை தோன்ற வேண்டியிருக்கு. அது அர்த்தநாரீச வடிவன்றோம். அது திருச்செங்கோட்டில் இருக்கு. பெருமான் ஒரு பக்கம் ஆண் உருவா இருக்கும், ஒரு பக்கம் பெண் உருவா இருக்கும். அது அர்த்தநாரீச வடிவம். நான் சொல்லிட்டு வர்றது உங்களுக்கு சிவலிங்கமும் மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம் தான். ஏனென்றால் சிவலிங்கம் தான் முதல்ல தோன்றுகிற வடிவம். அதில் சதாக்கியம், அதான் சதாசிவமூர்த்தி, அதுதான் எல்லா கோயிலும் இருக்க சிவலிங்கம். அதில் என்ன இருக்குன்னா ஞானசக்தி 50%, கிரியாசக்தி 50%. ஞானசக்தி என்பது பெருமான், கிரியாசக்தி என்பது அவருடைய சக்தி அம்மா. ஆகவே ரெண்டும் சேர்ந்தது தான் சிவலிங்கம். ஆகவே சிவலிங்கமும் மறைமுக அர்த்தநாரீஸ்வரியம் தான். அப்போ அந்த அருளல், அதுதான் அருளல் தொழிலை அதான் பார்க்கு. சதாசிவமூர்த்தி தான் நமக்கு அருள் பாலிக்கிறார். அதுக்கு ஒரு உருவம் கொள்ள வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு அதிகாரி நியமிக்க வேண்டியிருக்கு. முடிவான சங்கார தொழிலுக்கு உருவம் கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப படைத்தலுக்கு என்ன பண்றார்? பிரம்மாவை நியமிக்கிறார். காத்தலுக்கு விஷ்ணுவை நியமிக்கிறார். அழைத்தலுக்கு ருத்ரனை நியமிக்கிறார். ருத்ரன்னா 224 போனங்கள் இருக்கு. ஒவ்வொரு போனங்களும் பல கோடி அண்டங்கள் இருக்குன்றாங்க. ஒவ்வொரு அண்டத்திலையும் ஒவ்வொரு பிரம்மா விஷ்ணுலாம் இருப்பாங்க. அதுபோன்று அழித்தலுக்கு ருத்ரனை அமைக்க வேண்டியுள்ளது. மறைத்தலுக்கு மகேசன், அருளலுக்கு சதாசிவம். இது 5வரையும் பெருமான் நியமிக்க வேண்டியுள்ளது. இந்த 5 வேடத்துல சுத்த மாயிலே அவரே தொழில்படுகிறார். சுத்த மாயிலே இந்த 5 தொழிலை அவரே செய்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5ஐயும் சுத்த மாயிலே பெருமானே செய்கிறார். அதனால்தான் அதை சுத்த மாயன்றோம். சிவனால தொழில்படுத்தப்படுது. மற்ற இடங்களிலே அதை இப்படி போன்ற அதிகாரிகளை வைத்து செயல்படுத்துகிறார். பிரம்மா என்ற ஒரு படைத்தலுக்கு ஒரு அதிகாரி, விஷ்ணு என்ற ஒரு அதிகாரி காத்தலுக்கு, அழித்தலுக்கு ருத்ரன் என்ற அதிகாரி, மறைத்தலுக்கு மகேசன் என்ற அதிகாரி, அருளுக்கு சதாசிவன் என்ற அதிகாரி. இப்படி அருளால் அந்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அதிகாரி நியமிக்க வேண்டி இருப்பதால் இப்படி பல வேடங்கள் பெருமான் கொள்ள வேண்டியிருக்கு. இதையும் நாம உணரல என்று சொல்றோம். ஆகவே இத்தகைய காரணங்களால் இறைவன் உருவத்திருமேனி கொள்ள வேண்டியது அவசியமாகும். இதெல்லாம் நடக்கிறதுனாலே இறைவன் உருவத்திருமேனி கொண்டுதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட உருவம் வேண்டும் அப்படின்றார். அடுத்து 75ஆம் பாடல். உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உரு இறந்த அருமேனி அதுவும் கண்டோம். அருவுரு ஆன போது திருமேனி உபயம் பெற்றோம். செப்பிய 3 நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. இந்த இறைவன் கொள்கிற உருவத் திருமேனி மட்டுமல்லாமல் அருவத் திருமேனியும் அருவுரு திருமேனி 3 இருக்கு பெருமானு. அருவம் என்பதும் உருவம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அருவம் என்பது சக்தி ரூபமா இருந்து செயல்படும். அருவ திருமேனி என்பது உருவம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, சக்தி ரூபமா இருக்கு. இப்ப மின்சாரம் இருக்குன்னு வச்சுங்க, அது நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது. மின்சாரத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தது. நீங்க பேட்டரி செல் வாங்கினீங்கன்னா, செல்லுக்கோ கிளாக்குக்கோ போடுறது பேட்டரி செல் வாங்கினீங்கன்னா
அதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ப்ளஸ் போட்டிருப்பான், ஒரு பக்கம் மைனஸ் போட்டிருப்பான். பாசிட்டிவ் நெகட்டிவ் சக்தி தான் மின்சாரம். அந்த மின்சாரம் நம்ம பல விதமாக உபயோகத்தில் இருக்குது. மைக்காக இருக்குது, டியூப் லைட்டாக இருக்குது, ஃபேனாக இருக்குது, ஃப்ரிட்ஜாக இருக்குது, ஹீட்டராக இருக்குது, இன்னும் பலவித உபயோகம் இருக்குது. ஆனால் அதுக்கு உருவம் இல்லை. அதுபோல் தான் சிவபெருமானும் அருவம் என்பது ஒரு உருவம்தான், சக்தி ரூபமாக இருந்து செயல்படுவார். அருவுரு திருமேன் என்பது அருளல் சதாசிவமூர்த்தி. உருவ திருமேன் என்பது மகேஸ்வர வடிவங்கள். அந்த 25 மகேஸ்வர வடிவங்கள் எல்லாமே எதுக்கெடுக்கிறாராம்? நம்முடைய கருமேனியை கழிக்க வந்த உருவங்கள். நம்முடைய கருமேனியை கழிக்க வந்த அதெல்லாம் உருவங்கள் தான். ஏனென்றால் கர்ம பூமி இது. இந்த பூமி என்ன சொல்றாங்க? கர்ம பூமின்றாங்க. கர்மங்களை நாம அனுபவிக்க வேண்டியிருக்கு. நன்மை தீமை என்ற கர்மங்களை நாம இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்கு. கர்ம பூமின்றாங்க. இதையெல்லாம் இப்படிப்பட்ட உருவங்கள் கொள்வது எல்லாமே பெருமான் நம்முடைய கருமேனியை கழிக்க வந்த அருள் வடிவந்தான். நம்முடைய கருணை தான். அவர் பெருமான் நம்ம மேல உள்ள கருணையால இப்படிப்பட்ட உருவங்களை கொள்கிறார். இதுல என்ன சொல்றாங்க? அருவம் என்பது கண்ணுக்கு தெரியாது. அந்த அருவத்துல இருந்தா உருவம் வருது. ஏன்னா உள்ளதே காரியப்படும். சர்க்காரியவாதப்படி பார்த்தீங்கன்னா உள்ளதே காரியப்படும், எதுவும் புதுசா வரல. மாயையிலிருந்து உலகம் வருதுன்னா மாயை பரிணாமத்து உலகமாக மாறல. பரிணாமம் என்றால் ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறுறது. அப்படி மாயையிலிருந்து உலகம் வரல. உலகம் மாயில இருக்கு, ஆற்றல் வடிவில் இருக்கு. அந்த உலகம் தான் இப்ப வெளியே வருது. கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் வடிவிலே இருந்த உலகம்தான் கண்ணுக்கு தெரிகிற வடிவிலே நமக்கு இப்போ வருது. அப்போ உள்ளதே காரியப்படும் என்ற நிலையிலே இப்போ உருவமா இருக்க பொருள் கண்ணுக்கு தெரியாத நிலையை அடையும் ஒரு காலத்துல. இப்போ நாமெல்லாம் உருவத்தோடு இருக்கோம். நம்ம அழிந்தது எங்க போவோம்? இந்த ஒரு உயிர் மாயைக்கு போயிடும். அப்போ உயிர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, மாயையில் இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ அருவமா இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது, உருவம் கண்ணுக்கு தெரியும். இந்த அருவத்துல இருந்து உருவம் வரும்போது நடுவுல ஒரு நிலை இருக்கு, அதான் அருவுருவம். அருவம் என்பது கண்ணுக்கு தெரியாது, உள்ளதே சிறக்கும். அருவத்துல இருந்து தான் உருவம் வரும், உருவம் வந்துடுது. இந்த அருவத்துல இருந்து உருவம் வரும்போது நடுவுல ஒரு நிலை இருக்கு, அதுதான் அருவுருவம். ஆக பெருமான் கொள்கிற இந்த 3 வடிவங்களும் உருவ திருமணி தரித்தான் என்றாலே உருவம் எனப்படும் தூள பொருளுக்கு எல்லாம் அருவம் எனப்படும் சூக்கம் நிலையே உண்டு. இப்போ உருவமா பார்க்கப்படுகிற பொருளுக்கு எல்லாமே அருவம் எனப்படும் சூக்கம் நிலை உண்டு. சர்க்காரியவாதப்படி உருவம் ஒடுங்குவதற்கு காரணமாகிய அருவ திருமேனி உண்டு. உருவமா இருக்கிறதுலாம் எங்க ஒடுங்குங்க? மாயில அருவத்துல ஒடுங்கிடும். அந்த அருவமாய் உள்ள சூக்கம பொருள் உருவம் எனப்படும் தூள நிலையை அடையும். அந்த இரண்டிற்கு நடுவான ஒரு பொது நிலையை உண்டு, அதுதான் அருவுருவ திருமேனி. ஆகவே இறைவன் திருமேனி எல்லாம் ஒரே தன்மையின் ஆதலாலே மேற்கூறிய மூவகை திருமேனிகளும் நம்முடைய மாயினால் ஆகிய கருமேனியை கழிக்க வந்த கருணையின் வடிவங்கள். பெருமான் இப்படி அருவம் அருவுருவம் உருவம் என்ற திருமேனியில கொள்கிறார். அருவம் என்றால் சக்தி ரூபமா இருந்து செயல்படுகிறார். அருவுருவம் என்றால் சதாசிவமூர்த்தி, உருவம் என்றால் மகேஸ்வர வடிவங்கள். இப்படி 3 நிலைகளில் செயல்படுகிறார். இதை ஏன் செயல்படுகிறார் என்றால் நம்முடைய உருவங்களாகிய மாயா காரியங்களாகிய உருவங்களை, அந்த கருமேனிகளை கழிக்க வந்த அருள் வடிவட்டார். அவர் இப்படியெல்லாம் எடுத்து செய்தால்தான் நமக்கு இந்த வந்த வேலையை முடிஞ்சு நம்ம வேற இடத்துக்கு போக முடியும். ஆக பெருமான் கொள்வது எல்லாமே எல்லா வடிவங்களும் அருவம் அருவுருவம் உருவம் என்ற 3 வடிவங்களும் நம்முடைய கருமேனியை கழிக்க வந்த வடிவங்கள்ட்டார். அடுத்து 76ஆம் பாடல். இப்போ ஒரு புது கான்செப்டை சொல்றார். அருவம் அருவுருவம் உருவம் 3 நிலையை பார்த்தோம். இப்போ அத்துவாக்களும் ஒரு உபச்சாரமா வடிவன்றாங்க. அத்துவாக்கள் என்பது 6.
வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம், கலை. வண்ணம், பதம், மந்திரம் என்பது சொல் பிரபஞ்சம். தத்துவம், புவனம், கலை என்பது பொருள் பிரபஞ்சம். இது இருந்தாதான் உலக வாழ்க்கை நடக்கும். நமக்கு தனே கொடுத்துட்டாரு, உடம்ப கொடுத்துட்டாரு, கருவிகளை கொடுத்துட்டாரு, வாழக்கூடிய உலகத்தையும் படைச்சு கொடுத்துட்டாரு, இன்பத்தவங்களும் அனுபவிக்கிறது ரெடியா வச்சிருக்காரு. ஆனா நம்ம செயல்படணுமே. செயல்படுறது என்ன காரணம்? எது வேணும்? முக்கியமா பேச்சு வேண்டும். பேச்சு இருந்தாலும் செயல்பட முடியும். அப்போ வாக்குகளை சுத்தமாக இருந்து கொடுக்குறார். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகிரி என்ற வாக்குகள் 4 வாக்குகள் தோன்றுது. ஆனா 5ஆ பிரிச்சுக்கலாங்க. வைகிரி வாக்க சூக்கும வைகிரி, தூல வைகிரின்னு பிரிச்சுக்கணும். இந்த வாக்குகள் இல்லைன்னா நம்மால தொழில்பட முடியாது. உடம்பு கொடுத்துட்டாரு, கருவிகளை கொடுத்துட்டாரு, ஒரு ஊர்ல நம்மளை வாழ வச்சுட்டார், ஒரு ஊர்ல பிறக்க வச்சுட்டார். ஆனால் இந்த உயிர் இந்த உடலை கொண்டு செயல்பட வேண்டும். செயல்பட எப்போ கருத்து பரிமாற்ற வேண்டும். செயல்பட கருத்து பரிமாற்ற வேண்டும். நான் நினைப்பதை உங்களுக்கு சொல்லணும், நீங்க நினைக்கிறத எனக்கு சொல்லணும். அதான் கருத்து பரிமாற்றம். அப்போ சொல்லுலகம் என்பது வாக்குகளால் ஆனது. அந்த மந்திரம், வண்ணம், பதம், மந்திரம் என்பது வாக்குகள் மூலமா வரக்கூடியது. பொருள் உலகம் தத்துவம், புவனம், கலை. தத்துவம் என்பது தனுகரணம், புவனம் என்பது உலகம். ஆகவே இது அத்துவாக்கள் பேர். இந்த 6ம் நமக்கு உலக வாழ்க்கை வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 6 உலக வாழ்க்கை நடக்காது. வாக்குகள் இல்லைன்னா நம்மளால பேசவே முடியாது. வாக்குகள் இருந்து உடம்பு இருக்கணும். நமக்கு உடம்புல உயிர் இருக்கணும். அதுதான் தத்துவம், புவனம். ஆகவே இது ரெண்டுமே சொல்லுலகம், பொருள் உலகம் என்பது இந்த உயிர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து பல பல செயல்களை செய்து பல பல நல்ல தீவினை செய்து அதன் மூலம் இறை திருப்படி அடையணும். அதுக்கு வழி, அத்துவானா வழின்னு அர்த்தம். இதெல்லாம் இந்த சொல்லுலகம், பொருள் உலகம் ரெண்டுமே நமக்கு இறைவனை அடைவதற்கு வழியா இருக்கு. ஆனா முதல்ல என்ன பண்ணுது? இதெல்லாம் உலக இன்பங்களே கொடுக்குது. இந்த அத்துவாக்களை வைத்து நம்ம என்ன பண்றோம்? பெரும்பாலும் உலக இன்பங்களே மூழ்கிட்டு இருக்கும். இறைவனை நாட தலைப்படலை. அப்போ ஒரு நிலையிலே இந்த அத்துவாக்களையும் நம்ம கடக்கணும். எப்படி மற்ற உலக இன்ப துன்பத்தையும் சமமா பாவித்து அதுலேருந்து வெளியே வரமோ, அது மாதிரி இந்த அத்துவாக்களையும் நாம ஒரு நேரத்திலே நீங்கினால்தான் இறைவனை அடைய முடியும். ஏனென்றால் இந்த அத்துவாக்களாலே நமக்கு கிடைக்கிறது எல்லாமே உலக இன்பம்தான். இந்த அத்துவாக்களை இறைவனுக்கு ஒரு உபசார வடிவமா சொல்றாங்க. அதுதான் இந்த 76 பாடம் சொல்றாங்க. அத்துவா மூர்த்தியாக அரைகோது என்னை எண்ணின் நித்தனாய் நிறைந்து அவற்றின் நீங்கிடா நிலைமையானும் சித்துடன் அசித்திற்கு எல்லாம் சேட்டிதன் ஆதலானும் வைத்ததாம் அத்துவாவும் வடிவு என மறைகளெல்லாம். இந்த அத்துவா மூர்த்தி என்ற ஒரு அத்துவாக்களே ஒரு வடிவம்னு சொல்லிட்டாங்க இறைவனுக்கு. ஏனென்றால் அத்துவா மூர்த்தி என்பது இறைவனுக்குள்ள உபசார வடிவம். உபசார வடிவம்னா ஒரு முறைமைக்காக சொல்றது. அருவரும் உருவம் என்ற திருமேனிகளுக்கு வேறாக அத்துவா வடிவம் என்பது ஒன்று உண்டு. அது அத்துவா என்பது சொற்பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் ரெண்டு சேர்ந்தது. அவைதான் வண்ணம், பதம், மந்திரம். வண்ணம் என்றால் எழுத்துக்கள், பதம் என்றால் சொல்லு, மந்திரம் என்றால் சொற்றொடர். வண்ணம் என்றால் எழுத்துக்கள், பதம் என்றால் சொல்லு, மந்திரம் என்றால் சொற்றொடர். பொருள் பிரபஞ்சம் என்பது தத்துவம். தத்துவம் 36. புவனங்கள் 264. கலைகள் 5. கலைகள்னாங்க இப்போ இந்த உலகத்தை காண்டங்களா சொல்றாங்க. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம் அப்படின்னு கண்டங்களா சொல்றாங்க. ஒரு 6-7 கண்டம் சொல்றாங்க. இந்த உலகத்தை கண்டங்களா பிரிச்சிருக்கு. கண்டங்களா ஒரு பகுதி. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம் இப்படின்னு பல கண்டங்களா பிரிச்சிருக்காங்க உலகத்தை. உலகம் முழுகமே அந்த 5-6 கண்டத்தில் அடங்கிடுது. அது மாதிரி இந்த உலகங்கள் எல்லாம் 5 கலைகளை வச்சிருக்காங்க.
இந்த உலகத்தை 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பகுதிக்கு நிவர்த்தி கலைன்னு பேர், ஒரு பகுதிக்கு பிரதிஷ்டா கலைன்னு பேர், ஒரு பகுதிக்கு வித்யா கலைன்னு பேர், ஒரு பகுதிக்கு சாந்தி கலைன்னு பேர், ஒரு பகுதிக்கு சாந்தி அதீத கலைன்னு பேர். இதை நீங்கள் எதோட வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும்னா, இப்போ இருக்க உலகம் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. உலகம் பூராவும் ஒரு 6-7 கண்டங்களாக இருக்கு. எனக்கு அந்த கண்டங்கள் ஞாபகம் இல்லை. படிக்கிற குழந்தைகள் கேட்டால் உடனே 5 நிமிஷம் சொல்லுவாங்க எத்தனை கண்டம். நம்ம இருக்கிறது ஆசியா கண்டம். அப்போ உலகம் பூராவையும் இப்போ வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, கண்டங்களாக பிரிச்சிருக்காங்க. ஒரு 6-7 கண்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அதில் எல்லா உலகம் எல்லா நாடுகளும் அடங்கிடுது. அது மாதிரி இந்த உலகத்தை அனைத்தையும் பெருமான் 5 கலைகளாக பிரிச்சிருக்கார். இந்த 5 கலைகளில் இந்த ஒவ்வொரு கலையிலையும் குறிப்பிட்ட மந்திரம் இருக்கு, குறிப்பிட்ட பதம் இருக்கு, குறிப்பிட்ட மந்திரம் இருக்கு, தத்துவம் இருக்கு, புவனம் இருக்கு. மொத்த மந்திரங்கள் 11 மந்திரம், வண்ணம் 51, பதம் 81, மொத்தம் எழுத்துக்கள் 51. இந்த எழுத்துக்கள் எல்லாம் அடங்கணும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 51 எழுத்துக்கள் எல்லாமே வந்துவிடுது. அதே மாதிரி பதம் என்பது 81, மந்திரம் 11. இந்த 51, 81, 11மே இந்த 5 பிரிவுகள் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு 2, 3, 4, 8, 10 இருக்கு. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த டைம் டேபிள் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் பொறுமையாக வீட்டில் பார்த்தா அதை எழுதிக்கலாம். ஒவ்வொரு நிவர்த்தி கலையில் 2 மந்திரம் இருக்கு, 28 பதம் இருக்கு, ஒரு வண்ணம் இருக்கு, 108 புவனம் இருக்கு, தத்துவம் 1 இருக்கு. நிவர்த்தி கலை என்பது முதல் கலை. அந்த கலையில் ஒரு தத்துவம் இருக்கு, 108 புவனம் இருக்கு, ஒரு வண்ணம் இருக்கு, 28 பதம் இருக்கு, 2 மந்திரங்கள் இருக்கு. அடுத்தது பிரதிஷ்டா கலை. அதில் 23 தத்துவம் இருக்கு, 56 புவனங்கள் இருக்கு, 24 வண்ணம் இருக்கு, 20 எழுதிக்க வேண்டாம், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம் பொறுமையாக. 21 பதம் இருக்கு, 2 மந்திரம் இருக்கு. வித்யா கலையில் 7 தத்துவம் இருக்கு, 27 புவனம் இருக்கு, 7 வண்ணம் இருக்கு, 20 பதம் இருக்கு, 2 மந்திரம் இருக்கு. சாந்தி கலையில் 3 தத்துவம் இருக்கு, 18 புவனம் இருக்கு, 3 வண்ணம் இருக்கு, 11 பதம் இருக்கு, 2 மந்திரம் இருக்கு. சாந்தி அதீத கலையில் 2 தத்துவம் இருக்கு, 15 புவனங்கள் இருக்கு, 16 வண்ணங்கள் இருக்கு, ஒரு பதம் இருக்கு, 3 மந்திரம் இருக்கு. இது 5 கூட்டிட்டீங்கன்னா வண்ணம் 51, பதம் 81, மந்திரம் 11, தத்துவம் 36, புவனம் 224. இதுதான் அத்வா கழக. இது தோன்றுவது, உலகம் தோன்றுறது 6ஆ பிரியுது. ஒடுங்கிறது எப்படின்னா மந்திரம் பதங்களில் ஒடுங்கும். யாரும் எழுதிக்க வேண்டாம், உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம் பொறுமையாக மத்தியானம். மந்திரம் பதங்களிலே ஒடுங்கும், பதங்கள் வண்ணத்திலே ஒடுங்கும், வண்ணம் புவனத்திலே ஒடுங்கும், புவனம் தத்துவத்திலே ஒடுங்கும், தத்துவம் கலையிலே ஒடுங்கும். கலை 5: நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலையில் ஒடுங்கும், பிரதிஷ்டா கலை வித்யா கலையில் ஒடுங்கும், வித்யா கலை சாந்தி கலையில் ஒடுங்கும், சாந்தி கலை சாந்தி அதீத கலையில் ஒடுங்கும், சாந்தி அதீத கலை திரோதானத்தில் ஒடுங்கும். முடிவா திரோதானம் எங்கே ஒடுங்கும்? சிவத்தில் ஒடுங்கும். அப்போ எல்லாம் ஒடுங்கி எங்கே போய் ஒடுங்கிறது? சிவத்தில் ஒடுங்கிறது. இதில் முக்கியமானதுங்க சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் 2 சொன்னேன். சொற்பிரபஞ்சம்னா சொல்லுலகம், பொருள் உலகம். இதில் சொற்பிரபஞ்சம் ஒடுங்கின பிறகுதான் பொருள் பிரபஞ்சம் ஒடுங்கும். சொல் உலகம் ஒடுங்கிய பிறகுதான் பொருள் உலகம் ஒடுங்கும். இதுக்கு என்ன உதாரணம்னா, இறக்கிறதுக்கு முன்னால ஒரு பேஷண்ட்டுக்கு பேச்சே வராது. இறப்பதற்கு முன்னாலே அறிகுறி என்னன்னா, பேச்சு நின்று போச்சுன்னா இறந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ சொல்லுலகம் அடங்கிய பிறகுதான் பொருள் உலகம் அடங்கும். ஆகவே இந்த தத்துவங்கள் எல்லாமே வழிகள். இதை வச்சுதான் நம்ம உலகத்தில் வாழ்க்கை நடத்துகிறோம். வாக்குகள், இந்த மந்திரங்கள் எல்லாம் வாக்குகளை வச்சு நம்ம உலகத்தில் ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் செய்து விடுகிறோம்.
நல்லது கெட்டதை செய்கிறோம், அதற்கேற்ப வினை ஏற்படுது. இதை முடிவில் நாம் இதை கடந்து போகணும். குருநாதர் இந்த அத்து செத்து செய்வார். இந்த 5 கலைகளிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவார். நீக்கினா முக்தி அடைஞ்சிடலாம். ஆகவே இந்த 6 அத்வாக்களில் கலந்து பெருமான் இருக்கிறார். அதனால்தான் அந்த அத்வாக்களை ஒரு வடிவம் என்று உபசார வடிவமாக சொல்றோம். அருவம், அருவரும், உருவம்னு சொல்லிட்டோம். 3 வடிவங்கள்ல பெருமானுக்கு. அருவம் என்பது சக்தி வடிவாக இருந்து காரியப்படுவார். அருவம் என்பது சதாசிவமூர்த்தி, சிவலிங்கம். உருவ திருமேனி மகேஸ்வர மூர்த்தங்கள். இது இல்லாமல் அத்வா மூர்த்தி என்பது இறைவனுக்குள்ள ஒரு உபசார வடிவம். இது ஏன்னு இப்படி சொன்னாங்கன்னா, இது மாயனால் உண்டான வடிவம் இல்லை. ஏனென்றால் அந்த அத்வாக்கள் எல்லாம் பெருமானுடைய அருளால் தோன்றுவது. ஏன்னா ஆகமங்கள் 6ம் இறைவனுக்கு வடிவம் என்று கூறுகின்றன. ஆகமங்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆகமத்தில், சிவாகமத்தில் இந்த அத்வாக்கள் 6ம் இறைவனுக்கு வடிவம் என்று உபசாரமாக சொல்றாங்க. உபசாரம் என்றால் ஒரு ஒப்புக்கு சொல்றது. இறைவன் அத்வா ஏன் சொல்றாங்கன்னா, இந்த அத்வாக்கள் 6லும் இறைவன் கலந்து இருக்கிறான். இந்த அத்வாக்களை உபசார வடிவமாக ஏன் கூறுகிறார்கள் என்றால், இறைவன் அத்வாக்கள் 6லும் நிறைந்து கலந்து அவற்றோடு ஒன்றாயிருக்கிறான். பெருமான் இல்லாமல் அத்வாக்கள் இல்லை. ஆனால் அதே சமயம் அந்த அத்வாக்களிலே 6னுக்கும் அல்லனாயும் அவற்றில் வேறாய் இருக்கிறான். எப்படி நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறாரோ அதுபோன்று இந்த அத்வாக்களிலும் பெருமான் நிறைந்து கலந்து அவற்றோடு ஒன்றாய் இருக்கிறார். அதே சமயம் அத்வாக்களிலிருந்து 6னுக்கும் அல்லனாயும் அவற்றிலிருந்து வேறாயும் இருக்கிறார். சடப்பொருள், சித்துப்பொருள் ஆகியவற்றை இயக்கி அவற்றோடு உடனாயும் இருக்கிறார். ஆகவே எப்படி நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறாரோ அதே போன்று பெருமான் இந்த அத்வாக்களிலும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து இந்த மூவகை இயல்போடும் இயக்கி கொண்டு வருகிறார். ஆகவே இது எதால் நடத்துனா அவருடைய திரோதன சக்தியால் தான் இதெல்லாம் நடக்குது. இந்த அத்வாக்கள்லாம் எப்படி வருதுன்னா பெருமானுடைய திரோதன சக்தியால நடக்குது. ஆகவே அத்வாக்கள் 6ம் அவனது வடிவம் என்று உபச்சாரமாக சொல்றாங்க. உபச்சாரம் என்றால் ஒப்புக்கு, உண்மையிலே வடிவம் இல்லை, ஒரு ஒப்புக்கு சொல்றாங்க. உபச்சார வடிவம் என்று சொல்றாங்க. 77ங்க மந்திரத்தையும் ஒரு வடிவா சொல்றாங்க. அதாவது அத்வா மூர்த்தின்னு சொல்லிட்டாங்க, இப்போ மந்திர வடிவம் சொல்றாங்க. மந்திரத்தையும் ஒரு வடிவாக சொல்றாங்க. 77ஆம் பாடல். மந்திரம் அத்துவாவின் மிகுத்து ஒரு வடிவமாக தந்தது என் அரணுக்கு எண்ணில் சகத்தினுக்கு உபாதானங்கள் விந்து மோகினி மான் 3ஆம் இவற்றின் மேலாகி விந்து சிந்தையார் அதீதமான சிவசக்தி சேர்ந்து நிற்கும். இந்த மந்திரங்களுக்கு என்ன முக்கியம் சொல்றாங்கன்னா, சுத்தமாயிலிருந்து தான் மந்திரங்கள் தோன்றுது. மந்திரங்கள் தோன்ற சுத்தமாயிலிருந்து வாக்குகள் தோன்றுது. அந்த வாக்குகள் உதவியால மந்திரங்களை ஓதுகிறோம். இந்த மந்திரங்கள் சுத்தமாயில் தோன்றுன்னு போட்டிருக்க புத்தகத்துல. ஆனா நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னா, மந்திரங்கள் தோன்றவில்லை சுத்தமாயிலிருந்து, வாக்குகள் சுத்தமாயில் தோன்றின. அதாவது சூக்குமை, பைசந்தி, மத்தியமை, வைகரி. வைகரி 2ஆ பிரியும். சூக்கும வைகரி, தூல வைகரி. இந்த வாக்குகள் சுத்தமாயில் தோன்றுவன. ஞாபகம் வச்சுங்க, அசுத்த மாயிலையோ பிரகிருதி மாயிலையோ வாக்குகள் தோன்றாது. இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே சுத்த மாயில தோன்றுகிற வாக்குகள் உதவியால் நம்ம இந்த மந்திரங்களை ஓதுவதாலே மந்திரங்கள் ஒரு சிறப்பான வடிவம்னு சொல்றாங்க. ஏன்னா மந்திர வடிவம்னா முதல்ல 11 மந்திரம் சொல்றாங்க. அதில் முக்கியமானது என்ன சொல்றாங்க, 11 மந்திரங்கள் சொல்றாங்க. அப்போ என்னன்னா அதையும் அனுப்பிச்சிருக்க, எழுதிக்க வேண்டாங்க, உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், இருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அத்திரம் என்பன 11 மந்திரங்கள். இதில் முதல்ல 5 பஞ்சபிரம மந்திரம். அது அடுத்த பாடலில் சொல்றார். 79வது பஞ்சபிரமம். இந்த 11 மந்திரத்தில் முதல்ல வர்றது 5. பஞ்சம் என்றால் 5. அந்த மந்திரங்கள் சிறப்பாக 79 சொல்றார். இப்போ 78 என்ன சொல்றார்,
இந்த மந்திரங்கள் எங்க தோன்றுதுன்னா விந்து எனப்படும் சுத்த மாயில தோன்றுது. மந்திரங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மந்திரங்கள் சுத்தமாயில தோன்றவில்லை, வாக்குகள் சுத்தமாயில தோன்றுகின்றன. வாக்குகளின் உதவியால நம்ம மந்திரங்களை சொல்கிறோம். ஆகவே விந்து என்றால் சுத்தமாயன்னு அர்த்தம். இவை இந்த மந்திரங்கள் எதால செலுத்தப்படுது? சிவசக்தியால தான். எல்லாமே சிவபெருமான சக்தியால தான் செலுத்தப்படுது. மந்திரங்கள் அதை கணித்தவருக்கு பலனை கொடுக்கும். நீங்க தொடர்ந்து இப்போ நம சிவாயோ சிவாய நம்ம சொல்லிக்கொண்டே வந்தால் அந்த மந்திர ஆற்றல் அதை கணிப்பவருக்கு உரிய பலனை கொடுக்கும். அவற்றை வாயிலாக கொண்டுதான் நமக்கு உலகத்துல இன்ப துன்பம் எல்லாம் பெருமான் வழங்குகிறார். ஆகவே இக்காரணங்களாலே ஆகமங்கள் மந்திர வடிவம் சிறப்புன்னு சொல்லுது, மந்திரங்களும் ஒரு வடிவம்னு சொல்லுது பெருமானுக்கு. அது முக்கியமா 11 மந்திரம். அதில் 11 மந்திரம் பேரை சொல்லிட்டேன். எப்படி அத்வாக்களை உபசாரமா சொன்னாங்களோ அதே போன்று இந்த மந்திரங்களும் பெருமானுக்கு ஒரு உபசார வடிவமா சொல்றாங்க. மந்திரங்கள் 11 சொல்லிட்டேன். அதுல 11ல் 5 அடுத்து 79 சொல்றார். அந்த 5 மந்திரம் விவரம் சொல்ல போறோம் பின்னால 79ல். இந்த 6 மந்திரங்கள் இருதயம் என்ற மந்திரம் ஞானத்தை அருளும். அதையும் அனுப்பிச்சிட்டவங்களுக்கு யாரும் எழுதிக்க வேண்டாம். சிரசு என்ற மந்திரம் மிகுந்த உயர்ச்சியை தரும். சிகை என்ற மந்திரம் தன்மை உடைமையை காட்டும். கவசம் என்ற மந்திரம் காத்தலை குறிக்கும். நேத்திரம் என்ற மந்திரம் யாவற்றையும் அறிதலை குறிக்கும். அத்திரம் என்பது தாங்கற்கரிய பிரதாபத்தை குறிக்கும். இந்த 6 மந்திரங்களுக்குள்ள விளக்கம் இது. இதையும் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டா யாரும் எழுதிக்க வேண்டாம், நீங்க பொறுமையா பார்த்துக்கலாம். இப்போ 79 பாடல்ல இது பௌட்கர ஆகமத்தை சொல்றாங்க. இந்த மந்திரங்களை சிறப்பித்து எதில் சொல்றாங்கன்னா, ஆகமம் 28 இருக்குல்ல நமக்கு, அதில் பௌட்கர ஆகமம்னு ஒன்று இருக்கு. அந்த ஆகமத்துல இந்த மந்திரங்களை சிறப்பித்து சொல்றாங்க. 79 பாடல்ல இந்த 5 மந்திரத்தை சிறப்பித்து சொல்றார். பஞ்ச பிரம்ம மந்திரத்தின் சிறப்பு. மந்திரங்கள் 11, அது கீழே 6க்கு உங்களுக்கு விவரம் சொல்லிட்டேன். இந்த 5க்கு விவரம் இப்போ சொல்ல போறேன். பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் 79 பாடல். மந்திரம் அதனில் பஞ்ச மந்திரம் வடிவமாக தந்திரம் சொன்னவாறு இங்கு என் எனில் சாற்ற கேள்வி. முந்திய தோற்றத்தாலும் மந்திர மூலத்தாலும் அந்தமில் சக்தி ஆதிக்கு இசைத்தலும் ஆகும் என்றே. இது 5 ஏன் முக்கியம்னா, அந்த மந்திர வடிவத்தில் 11 மந்திரம் சொல்லிட்டாரு 78 பாடல்ல. ஆனால் அந்த பஞ்சபிரம மந்திரம் என்பது ரொம்ப சிறப்புன்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, ஈசானம் என்பது முதல் மந்திரம். அது உலகம் முழுவதையும் ஆளுதல். இதையும் அனுப்பிச்சுட்டோமா யாரும் எழுதிக்க வேண்டாம். ஈசானம் என்றால் உலகம் முழுவதையும் ஆளுதல். தத்புருஷம் என்றால் தேவ சரீரம் மனித சரீரம் முதலிய அந்தந்த சரீரங்களை அதிர்ச்சித்து நிற்பது. பெருமான் தேவ சரீரம் மனித சரீரம் எல்லாத்தையும் அதிர்ச்சித்து நிற்கிறார். அகோரம் என்றால் சாந்தமாக இருப்பது. வாமதேவம் என்றால் அறம் பொருள் இன்பம் முதலியவற்றை ஆன்மாக்களுக்கு வழங்குவது. சத்தியோஜாதம் என்றால் உயிர்களுக்கு உடம்பை தோற்றுவிப்பது. இவ்வாறு போக சிவனாகிய சதாக்கி திருமேனிக்கு உரியது. இது சதாசிவமூர்த்திக்கு உரியது. இது 5 மந்திரத்தையும் சதாசிவமூர்த்திக்கு 5 முகங்களா சொல்றாங்க. இந்த ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம் என்ற 5 மந்திரங்களையும் சதாசிவமூர்த்திக்கு 5 முகங்களா சொல்றாங்க. ஆகவே அவருடைய திருமேனிக்கு உரியது. இந்த 5 எழுத்து மந்திரம் அனைத்திற்கும் தலையாய மந்திரம். இந்த நமக்கு சொல்றாங்களா பஞ்சபிரம மந்திரம், அதை வச்சு இந்த 5 எழுத்து மந்திரம் அதுலேருந்து தான் வருது. இது தலையாய மந்திரன்றாங்க. ஆகவே மந்திரம் யாவற்றுக்குள்ளும் பஞ்சபிரம மந்திரங்கள் வடிவிய ஆகமங்கள் சிறப்பாக எடுத்து கூறுகின்றன. இந்த 5ஐயும் ஆகமங்கள் பெருமானுக்கு சிறப்பாக எடுத்து ஓதுகின்றன. ஏனெனில் ஏனைய மந்திரங்கள் எல்லாம் முன்னே தோன்றியது. இந்த 5 இருக்கு பாருங்க, எல்லா மந்திரங்களுக்கும் முன்னே தோன்றியதுதான். பஞ்சபிரம மந்திரங்கள் எல்லா மந்திரங்களுக்கும் முன்னே தோன்றியது. மேலும் அழிவற்ற ஆதிசக்திக்கு மந்திரங்கள் உபசார வடிவமாக சொல்றாங்க. அந்த பஞ்சபிரம மந்திரத்திலே
ஈசானம் என்பது சிரசை குறிக்கும், தத்புருஷம் என்பது முகத்தை குறிக்கும், அகோரம் என்பது இருதயத்தை குறிக்கும், வாமதேவம் என்பது குய்யத்தை குறிக்கும், சத்யோஜாதம் என்பது பாதத்தை குறிக்கும். ஆகவே இந்த மந்திரங்கள் 11, அதில் 6க்கு முன்ன பாடலில் விளக்க சொல்லிட்டாரு. இந்த பஞ்சபிரம மந்திரங்களும் சதாசிவ மூர்த்திக்கு போக சிவனுக்கு 5 முகங்களாக இருக்கும். ஆகவே இது ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. இது 79 பாடல்ல பஞ்சபிரம மந்திரம். 80 பாடல்ல அயந்தனை ஆதியாக அரண் உரு என்பது என்னை பயந்திடும் சக்தி ஆதி பதிதலால் படைப்பு மூலம் முயன்றனர் இவரே ஆயின் முன்னவன் என்னை முற்றும் நயந்திடும் அவன் இவர்க்கு நண்ணுவது ஓரோ ஒன்று ஆமே. இதுல சிவபெருமா ஒருவனே முதல்வன் என்பது சொல்லிட்டார். எத்தனை உருவங்கள் இருந்தாலும் சிவபெருமான் ஒருவனே முதல்வன், அவருடைய சக்தியும் ஒன்றுதான். இந்த பிரம்மன், திருமால், ருத்திரன் முதலியோர் பெருமான் இவர்களை அதிர்ச்சித்து அந்த தொழிலை செய்கிறார். இருக்கிறது சிவபெருமான் ஒருவன் தான். ஆனால் படைத்தலுக்கு பிரம்மன் என்று வச்சிருக்காரு, காத்தலுக்கு திருமாலை வச்சிருக்காரு, அழுத்தலுக்கு ருத்திரனை வச்சிருக்காரு, மறைத்தலுக்கு மகேசனை வச்சிருக்காரு, அருளலுக்கு சதாசிவமூர்த்தி வச்சிருக்காரு. இவை எல்லாவற்றையும் அதிர்ச்சித்து, பெருமான் அதிர்ச்சித்துனா அதில் அவங்களுக்கு அந்த பவர் ஆஃப் அட்டானி மாதிரி அந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேசன், சதாசிவ மூலியோரை செயல்பட வைக்கிறார். ஆகவே அவர்கள் வடிவங்கள் அரண்ய வடிவங்களாக கருதப்படும். நம்ம பிரம்மா என்று சொன்னாலும் அது ஒரு குறியீடு தான், அதுக்கு உரியவர் அவர் தான். திருமால் என்று சொன்னாலும் அது ஒரு குறியீடு தான், அதுக்கு உரியவர் சிவன் தான். ருத்ரன் என்று சொன்னாலும் அது ஒரு குறியீடு தான், அதுக்கு உரியவர் சிவன் தான். ஆகவே இப்படி 5 பேரை நம்ம தனியாக சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அவர் தான். இது என்ன சொல்றாங்க, ஒரு உதாரணம், ஒரு அரசர் இருக்கார், ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துடுறார் ஒருத்தனுக்கு. ஒரு கைதியை குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த கைதிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றார். ஆனால் தூக்கு தண்டனையை அவராக போய் தூக்கில் போடுறார். அந்த கைதியை தண்டனையை வாசிப்பார். இந்த கைதி இந்த குற்றம் செய்தால் தூக்கு தண்டனை கோர்ட்லேயும் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு போக்சோ வழக்கில் ஒரு ஆளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாருன்னா ஜட்ஜி வேலை அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கு, தூக்கு போடுறது தனியாள் இருக்காரு, அது சிறை காவலர் இருக்காங்க, இப்படி பல அதிகாரிகள் இருக்காங்க. அதுபோன்று அரசன் ஒரு ஆணையை கூறினார் என்றால் அந்த ஆணையை அவரே நிறைவேற்ற மாட்டார். அவர் ஆணையை வாசிச்சோ சரியா போச்சு அவர் வேலை. அந்த ஆணையை பெற்று கீழே இருக்க அதிகாரிகள், அமைச்சர், படைத்தலைவர், சிறை காவலர், தூக்கு போடுறவெல்லாம் அவங்கவுங்க வேலை செய்து அந்த தண்டனை நிறைவேற்றுவார்கள். அது மாதிரி பிரம்மா, திருமால், ருத்ரன், மகேசன், சதாசிவன் என்று 5 பேர் இருந்தாலும் இவங்க எல்லாமே எப்படி பெருமாண்டி திருவருளை பெற்று அவருடைய ஆணையை பெற்று அந்தந்த தொழிலை செய்யும் அதிகாரிகள். அவங்க அந்தந்த வேலையை தான் செய்வாங்க. பிரம்மா படைத்தலை மட்டும்தான் செய்வார், காத்தலை அவருக்கு செய்ய முடியாது. திருமால் காத்தலை மட்டும்தான் செய்வார், படைத்தலை அவரை செய்ய முடியாது. ருத்ரன் ஏகதேச சங்காரம், ஒரு பகுதி அழிப்பு தான் செய்வார், முற்றழிப்பு செய்ய முடியாது. இப்படி ஒவ்வொருத்தர் அந்தந்த வேலையை தான் செய்வார்கள். ஆனால் எல்லா 5 செய்யறது யாருங்க, அதிகாரியான சிவபெருமான் தான். ஆகவே இப்ப இன்னொரு கேள்வி வரும், படைத்தலை பிரம்மாவை செய்வார், காத்தலை திருமாலை செய்வார், அழுத்தலை ருத்ரனை செய்வார், மறைத்தலை மகேச செய்வார், அருளலை சதாசிவம் செய்வார் என்று நீங்க கணக்கெடுத்து கொண்டால் அப்ப சிவபெருமான் வேண்டப்படாது போயிடுவார். அவங்களே அந்தந்த தொழிலை செய்வார்கள், அவங்களே அந்தந்த தொழிலுக்கு அதிகாரி என்று நீங்கள் கருதினால் பிறகு சிவபெருமான் என்று ஒருவன் இருக்க வேண்டாம் என்று காகிவிடும். ஆகவேதான் அவங்கெல்லாம் அந்த தொழிலை செய்தாலும் அவர்களாக அந்த தொழிலை செய்யவில்லை. அவர்கள் அந்த தொழிலுக்குரிய ஆணையை சிவபெருமானிலிருந்து பெற்று
பிரம்மா படைத்தல் செய்கிறாரு. சிவபெருமான் ஆணையை பெற்று திருமால் காத்தல் செய்கிறாரு. சிவபெருமான் ஆணையை பெற்று ருத்ரன் ஏகதேச சங்காரம் செய்கிறாரு. பெருமானுடைய ஆணையை பெற்று மகேசன் அந்த மறைத்தல் தொழில் உயிர்களுக்கு மறைத்தல் தொழில் செய்கிறாரு. பெருமானுடைய ஆணையை பெற்று சதாசிவமூர்த்தி அருளை செய்கிறார். ஆகவே நம்ம ஒவ்வொரு அதிகாரி சொன்னாலும் அவர்கள் தனியாக அந்த தொழிலை செய்யும் தனி சுதந்திரம் உள்ளவர்கள் அல்ல. சுதந்திரம் அந்த தொழிலுக்கு சுதந்திரம் உடையவர்கள் அல்ல. அவங்கெல்லாம் பிரம்மா படைத்தலை செய்தாலும் திருமா காத்தலை செய்தாலும் ருத்ரன் ஏகதேச சங்காரம் செய்தாலும் அவங்க யாருமே அந்தந்த தொழிலுக்கு சுதந்திரம் உடையவர்கள் அல்ல. சுதந்திரம் உடையவர்கள் அவங்களா விரும்பி செய்ய முடியாது. அதை அவங்களுக்கு ஆணை மேலிருந்து வரணும். பெருமான் அந்த ஆணையை கொடுக்கிறார். ஆகவே அந்த ஐவரும் பெருமான் கொடுக்குற ஒவ்வொரு வேலையை செய்யும் அதிகாரிகள். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்னா கலெக்டர் இருக்காருன்னா அவருக்கு பல அதிகாரிகள் இருப்பாங்க. ஆர்டிஓ இருப்பார், டிஆர்ஓ இருப்பார், டிஎஸ்ஓ இருப்பார், தாசில்தார் இருப்பார். இப்படியாக பல அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த அதிகாரி செய்கிற வேலைக்கெல்லாம் பொறுப்பு யாருங்க? கலெக்டர் தான். கீழே ஒரு எல்டிசி செய்கிற ஒரு வேலைக்கும் பொறுப்பு யாரு? கலெக்டர் தான். கலெக்டருக்கு விருப்பத்துக்கு மாறா டிஎஸ்ஓவோ டிஆர்ஓவோ கீழே இருக்க அதிகாரி எந்த செயலும் செய்ய முடியாது. கலெக்டர் என்ன உத்தரவு போடுறாரோ அதை தான் இவங்க செயல்படுத்த முடியும். அதுபோன்று தான் சிவபெருமான் என்ன உத்தரவு போடுறாரோ அதை பெற்று பிரம்மா படைத்தலை செய்கிறாரு, திருமால் காத்தலை செய்கிறாரு, ருத்ரன் ஏகதேச சங்காரம் செய்கிறாரு, மகேச மரத்தலை செய்கிறாரு, சதாசிவம் அருளல் செய்கிறாரு. ஆகவே அவர்கள் தாங்களாக இந்த வேலையில் செய்யவில்லை. அவர்கள் பெருமானுடைய அருளை பெற்று அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆகவே எல்லாருக்கும் தலைவர் பெருமான் தான். ஆகவே பெருமான் தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரி என்ற 80ஆம் பாடலை முடிச்சுடுறார். இதோட போதுங்களா? 81 போகலாங்களா? சரிங்க சரி. அடுத்த வாரம் ஒரு 10 பாடல் எடுத்துக்கலாம். சரிங்க சரிங்க. நல்லது நல்லது. முடிச்சிடுறீங்களா? முடிச்சிடலாமா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக அருமையான அந்த 10 பாடல் ஐயா வந்து விளக்கம் எடுத்தாரு. யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? சொல்லலாமே. பொன்னுசாமி ஐயா, நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு கருத்தை? ஐயா இருக்கீங்களா? இருக்கேன். கொஞ்சம் பார்த்து படிக்கணும் கொஞ்சம். சரிங்க சரிங்க சரிங்க. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். நீங்க ரெடியா ஆகுங்க, நான் சொல்லில இருக்கேன். இந்த பதிவு போட்டுட்டு நீங்க இந்த பதிவு அனுப்பிச்சுட்டு நீங்க பாடம் எடுத்து ரொம்ப ரொம்ப சிறப்பா நல்லா புரியுதுங்க ஐயா. அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு படிப்படியா ஊட்டுற மாதிரி எங்களுக்கு இந்த இது சித்தியாரா வந்து அவ்வளவு மண்டைக்குள்ள ஏத்துறீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க கேட்கும் போது அந்த பதிவு எழுதும் போதே ஒரு தரம் படிச்சிடுறோமா, நீங்க வேற படிச்சு சொல்றீங்களா? ரொம்ப அருமையா இருக்குதுங்க ஐயா. அதான் இந்த இறைவன் சொல்ற 3 வேடத்துக்கு சொன்னீங்க, இந்த தத்துவத்துக்கு சொன்னீங்க, எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. சிவபெருமான ஆணையை வாங்கிதான் வந்து திருமால் பிரம்மன் எல்லாம் வேலை செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாமே ரொம்ப சிறப்பா சொல்றீங்க, பொறுமையா சொல்றீங்க. உங்களை பெருமாள் ரொம்ப நாளைக்கு நல்லபடியா வைக்கணும். எங்களுடைய தவ பயன் தான் நீங்க எங்களுக்கு கிடைச்சது. இல்லாட்டி போல எங்களுக்கு இந்த அளவுக்கு யாரும் விரிவா எடுத்து சொல்றதுக்கு யாருமே இல்லைங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. வகுப்புல கூட பாடத்தை நடத்தினா போயிடுவாங்க. இந்த அளவுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கமும் ஒரு வார்த்தைக்கு தலைப்பு தலைப்பும் போட்டு விளக்கமும் போட்டு இந்த ஒரு வரைக்கும் பதம் உரை வர சொல்லி சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா. இங்க எழுதுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா. அது கொஞ்சம் சேர்ந்து போச்சு. அது அன்னணி பாடத்தை எழுதிட்டுனா சரியா போடும். கொஞ்சம் வேலையும் காரணமா கண்டிச்சுன்னா கொஞ்சம் இதுவா போச்சு. பரவாயில்லைங்க, பார்த்து எழுதிக்கிறேன். ரொம்ப சிறப்புங்க ஐயா. உங்க திருவடியை அடியேன் தென்னிமல் சூட்டி மொழிகிறேன். இது காரணமா அந்த பிரேம அம்மாவையும் செல்வி அம்மாவையும் திருவடியை வணங்கிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. பொன்னுசாமி ஐயா பேசுங்கய்யா. அம்மா அடியேன் பேசலாமா? ஐயா வந்து நம்ம குடும்பத்துல வந்திருக்க புதுசா வந்து வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா அடியேன் திருவடி வணக்கிறேங்க ஐயா. அம்மா பிரேமாவோட திருவடி வணக்கிறேன். இன்னைய வகுப்பு மிக அற்புதம்ங்க ஐயா. அடியேன் வந்து தீட்சை வாங்கி இந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பேன். மந்திரம் இந்த பஞ்சபிரம்ம மந்திரம்,
இதெல்லாம் சொல்லுவேனே ஒழிய அதனுடைய அர்த்தங்கள் இன்னைக்கு ஐயா சொல்லும்போது ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் எல்லாம் சொல்லுவாங்க ஐயா. ஆனா இதுதான் பஞ்சபிரம மந்திரம், இது இந்த வேலையை செய்யுது அப்படிங்கிறத மிக அற்புதமா நீங்க இன்னைக்கு விளக்குனீங்கய்யா. அடியனுக்கு மிக பயனுள்ள ஒரு வகுப்பா, சிறப்பான வகுப்பா இருந்ததுங்கய்யா. அது வந்து மருந்துல சுக்கல மிஞ்சின மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சித்தியார் நம்ம 14 சாஸ்திரங்கள்ல சித்தியார் மிஞ்சின ஒரு சப்ஜெக்ட், ஒரு நல்ல அருமையான ஒரு சப்ஜெக்ட் நல்லா விளக்கமா சொன்னீங்க. அடியன் தங்களுடைய திருவடியை மீண்டும் வணங்கிக் கொள்கிறேன். ரொம்ப அற்புதங்க ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சிவத்துக்கு மேல தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல நூல் இல்லை. சிவத்துக்கு மேல தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல நூல் இல்லை. ஆமாங்க ஆமாங்க. அருமை அருமை. பிரேமாமா, நன்றி பிரேமாமா. திருவடி போயிட்டு நன்றி. நன்றி நன்றிங்க. ஏன்னா பெருமானுடைய திருவள் தான் அதெல்லாம். அடியன் வந்து இப்ப ஐயா பேசுறாரு இல்லையா, அடியனுடைய சித்தப்பா தான் அவரு. சிவசிவா சிவசிவா, அற்புதமா வகுப்பு. அதாவது குரல் ஏற்றம் இறக்கம், அதாவது கவர்ச்சி தன்மை. அதாவது பாடம் நடத்தும் போது சில பேர் அப்படியே சொல்லிட்டே போவாங்க. ஐயா பேசுறது அப்படியே கவர்றது. அதாவது அவர் பேச்சு வந்து எடுபடுது. எந்த இடத்துல ஏத்தி சொல்லணும், கொஞ்சம் எந்த இடத்துல இறக்கி சொல்லணும், எப்படி சொல்லணும், அந்த டீச்சிங் மெத்தாலிட்டி அப்படியே கரெக்டா பண்றாரு. ரொம்ப அற்புதமா பதியுதுங்கம்மா மனசுல. அடியேன் வந்து முழுசா கலந்துக்க முடியல. நான் வகுப்பு நீங்க அந்த இது அனுப்புவீங்க நினைச்சிட்டு இருக்கேன் லிங்க். அது எப்படி சேவ் பண்றது எனக்கு தெரியல. இப்ப நான் சேவ் பண்ணிட்டேன். இதை நல்ல ஒரே லிங்க் தாங்க ஐயா. நம்ம குடும்பத்துல எல்லாமே ஒரே லிங்க் தான். இந்த லிங்க் ரெகுலரா 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவீங்க வகுப்பு இல்லைங்களாம்மா? ஆமா, வாரத்துல 5 நாளும் உண்டுங்கய்யா. 5 நாளும் உண்டு. சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வந்து நம்ம வகுப்புல சண்முக கவசம், கடலூர் தான், அவரும் கடலூர் தான். சுப்ராயன் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்களே ஐயா, கடலூர்ல. அவரும் ஒரு பெரிய பேராசிரியர் தான். அவர் வந்து நமக்கு வந்து சண்முக கவசம் நம்ம வார சனிக்கிழமை வேலுண்டவிடைய குடும்பத்துல பேர் தான், தலைப்பு வேற இருக்குங்கய்யா. 3மே எல்லாமே ஒண்ணுதான். அதனால வந்து கலந்துக்குங்க. 10 பாடல் விளக்கம் எடுத்துட்டாரு ஏற்கனவே. அவர் தொடர் வகுப்பா கொண்டு போயிருக்கோம் ஐயாவையும். அவர் வராரு நமக்கு. சிறப்புங்க. நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பு. நன்றி. ரொம்ப நல்லா பேசுவாருங்க. பல காலமா அவர் பேசியிருக்காருங்க. நம்ம வேலுண்டவி குடும்பத்துல ஐயா வந்து 2-3 முறை பேசியிருக்கிறாரு. முருகனை பத்தியும் விநாயகர் பத்தி. நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்ப விநாயகரை பத்தி பேசினுக்காரு நம்ம குடும்பத்துல. நிறைய கருத்து, ஏகப்பட்ட கருத்து ஐயா மூலியமா நம்ம உள்வாங்கலாம். முதல்ல அவர் தயங்கினாரு. 2 வருஷமா அவர் கூப்பிட்டு இருக்கோம், தயங்கினாரு. அப்புறம் வந்து வந்து மேல்நிலை வகுப்பு நம்ம நெடுமாறன் ஐயா வகுப்புக்கு வந்து அடியேன் போயிருந்தப்ப ஐயாவை பார்த்து அப்புறம் கூப்பிட்டோம், வாங்க சிறப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு அங்கேயே இந்த கூகுள் மீட்டிங்லாம் எனக்கு தெரியாத சொல்லி கொடுத்தது கூட உடனே வந்துட்டாரு. நல்லா இப்ப இன்னும் நல்லா அப்படியே என்ன எங்களுக்கு எல்லாம் ரொம்ப புரியுற மாதிரி, நாங்க எப்படி வந்து உணர்ந்து அந்த மேல்நிலைக்கு போகணும்ன்ற மாதிரி அவர் எவ்வளவு எளிமைப்படுத்தணுமோ அவ்வளவு எளிமைப்படுத்தி எங்களை கொண்டு வர்றாருங்க. சிறப்பு சிறப்பு. அவருடைய டோன் வந்து எழுப்படுது, அந்த குரல் பலம் நல்ல பிரமாதமா இருக்கு. நான் கூட கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க தோணும். ஐயோ ரொம்ப சத்தமா பேசுற, ரொம்ப கஷ்டப்படுத்தணுமோ அப்படின்னு கூட நினைக்க தோணும். கூட ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் நினைச்சேன். உணர்ச்சி வரப்போறோமா ஐயா பேசுறாரே, அவர் பேச எனக்கு அப்படியே என்ன ஆனந்தமா இருக்கு கேட்க. ரொம்ப நல்லா பேசுறாரு அப்படின்னு நினைச்சிருந்தா இருந்தேன். சிவா, நீங்க அதை சொல்லிட்டீங்க. சிவா, அந்த கூகுள் மீட் ஆன் பண்ண உடனே எனக்கு இடையில 2-3 போன் வந்துகிட்டே டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்ததுமா. எனக்கு அந்த நேரத்துல ஒரு டென்ஷனா இருந்தது. ஐயாவோட பேச்சு சிறப்பா அப்படி இருக்கு, இதை வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணேன். எனக்கு டிஸ்டர்ப் குறைச்சு சாமிகிட்ட வேணா வேண்டுதல் வச்சேன். அது உலகமாயி வந்துதாங்கயா இருக்கும். அடியனுக்கு தொந்தரவு வருந்தான். வகுப்புல ஆரம்பிச்சு இப்ப நீங்க அம்மா வந்து ஒரு அம்மா கூட போன் பண்ணி என்ன லிங்க் வரலமாட்டா போட்டுக்க. நம்ம குடும்பத்துல போட்டுதான் இருக்கிறோம், லிங்க் வரல. சரி, ஆமா ஆமா ஆமா. வகுப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல பண்ணிட்டேன், வேற எல்லாம் பண்ண மாட்டேன். நல்லதுங்க ஐயா. பொன்னுசாமி ஐயா, நீங்க பேசுங்கய்யா. ஐயா சிவாய நம்ம இறைவன் வேக வடிவம், யோக வடிவம், போக வடிவம் எடுக்கிறார். அது உயிர்களை உயிர்ப்பதற்காக தான் என்பதை நாம் யாரும் உணர மாட்டோம். அதில் வந்து மக்களுக்கு அருள் புரிவதான் அவர் செய்கிறார், அவ்வாறு செய்கிறார். நம்முடையது மாயா வடிவம், தனுவர்ண பௌர்ணங்களை கூப்பிடுகிறார். ஆனா அவருடைய வடிவம் அருள் திருமேனி. அதனால் அவர் நினைத்த மாத்திரத்தில் சங்கல்ப திருமேனி. அவர் நினைத்த மாத்திரத்தில் அவர் திருமேனி எடுக்கக்கூடியவர்.
பாடல் 71. 72 நெற்றிக்கண் வரலாறு. அப்பை விளையாட்டாக பெருமானுடைய கண்ணை மூடியதால் அவருக்கு உலகம் முழுவதும் இருள் படர்ந்தது. அது உலகம் கொண்ட உலக மக்களின் மேல் கருணை கொண்ட கருணையினால் இறைவன் எல்லோருக்கும் திருப்பி மறுபடியும் ஒளியை கொடுத்தான். யாரும் உணரவில்லை என்பதுதான் இந்த வரலாறு கொடுக்கிறது. அதே போல் அவ்வாறு 73 சூரபத்மன் அவனுடைய சிவபெருமான் அருளை பெற்றவன். அவன் தேவர்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கின்றான். அதையெல்லாம் தேவர்கள் சென்று அவனுடைய பெருமான் முறையிட அது எவ்வாறு ஒரு குழந்தை வந்தால் அது அழிக்க முடியும் என்று உணர்கிறார்கள். இதை உணர்த்துவதற்கு பெருமான் நெட்டையில் போய் சென்று விடுகிறான். அதற்காக திருமால் ஒரு மன்மதனை ஏவலாம் என்று சொல்லும்பொழுது மன்மதன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. மன்மதன் அப்ப அவர்கள் சாபம் விட்டு விடுவேன் என்று சொன்ன பிறகு இறைவனின் திருவுருளால் நான் அழிந்தாலும் பரவாயில்லை, இதை செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு அவ்வாறு மலர் அம்பினை பெருமான் மேல் ஏவ விட அவர் மன்மதனை எரிக்கிறார். அதற்கு அவனுடைய ரதிதேவி வேண்ட பெருமான் வேண்டுவதற்கு அவளுக்கு மட்டும் தெய்வ வடிவம் உனக்கு தெரியும் என்று அருள் கொடுக்கிறார். எல்லாம் உலக நன்மைக்காகவே எல்லாம். இதெல்லாம் இந்த மக்கள் யாரும் உணரமாட்டார்கள். அடுத்தது 74ஆம் பாடலில் உருவத் திருமேனி எல்லோருக்கும் என்பதற்கு காரணம் பெருமான் ஐந்தொழில் ஆற்றினால்தான் உலகம் நன்மை பெறும். இறைவன் உயிர்களுக்கு வினைக்கேற்ப மாயிலிருந்து தனுகரண போகங்களை படைக்கிறான். இது வாதுள ஆகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இறைவன் திருமேலிருந்து ஒவ்வொன்றும் தோன்றியதாக சொல்லப்பட்டுள்ளது. படைத்தல் பராசக்தி, பரநாதம், பரவிந்து. மாயையுடன் மாயையிலிருந்து தோன்றியது ஆதிசக்தி, பராசக்தி ஆதிசக்தி, அபரநாதம், அபரவிந்து. இதுவே திரோதான சக்தியாக செயல்படுகிறது. இச்சக்தி நாம் ஆணவத்தால் கட்டப்பட்டுள்ளோம். தவறுகள் எல்லாம் திரோதானம் மேலும் ஆணவத்தை செயல்படுத்தி போகத்திலே மக்களை ஈடுபடுத்தி அதிலிருந்து அவை வெறுக்க செய்து சலிப்படைய செய்து உயிர்களை சலிப்படைய செய்து அதை மீட்டு உயிர்களுக்கு இருமணிப்பு மலபரிவாகம் வரும்போது சத்தியநாதம் கூடி அதே திரோதன சக்தி திருவுருள் சக்தியாக அருள் கிடைக்க பெருமான் அருள் புரிகின்றார். இவ்வாறு காத்தல் அந்த உயிர்கள் அனுபவிக்கவனே கழிக்கும் போனவர்களை காத்தல் சிவலிங்கம், சதாசிவமூர்த்தம், அது அருளல். ஞான சக்தியையும் கிரியாசக்தியும் சம அளவில் இருக்கிறார்கள். இதே அருள் சக்தியாகும். இதோ மறைத்தல். இவ்வாறு படைத்தல் அயன், காத்தல் மால், ருத்ரன் ஒடுக்கல் ஒழித்தலுக்காக, மறைத்தல் மகேஸ்வரன், அருளல் சதாசிவம் என்று அதிகாரிகளாக அதிர்த்து பெருமான் அவர்களை நியமிக்கின்றார். அதுக்காக அவையெல்லாம் உருவ திருமேனி கொண்டு தான் வேண்டும். அதுக்காக இறைவன் உருவ திருமேனி தான் அடைய வேண்டும். இதை யாரும் மக்கள் உணரமாட்டார்கள். 75வது பாடல் உருவத் திருமேனிகள் அவை அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 உருவமாக பெருமான் இருக்கிறான். அருவுருவத்திலே சதாசிவம், அருவத்திற்காக சத்தியரூபமாக இருக்கிறது. அருவுருவ திருமேனி சதாசிவம், மறைத்து மகேஸ்வரன். நம்முடைய கர்ம மேனியை கழிப்பதற்கே உருவம் கொள்கின்றான். அருள் திருமேனியாக இறைவன் வருகின்றான். அருவும் அருவ வடிவம் சூக்கும வடிவமாக காரண வடிவமாக இருக்கிறது. மாயை இதிலிருந்து மாயாகாரியமாக வருவதே உள்ளதே காரியப்படுகிறது. இது நடுவில் இருப்பதே உருவம். இம்மூன்று வடிவங்களும் அருவமாய் மாயை இறைவன் இம்மூன்று வடிவங்களும் நம்முடைய கர்ம திருமேனியை கழிப்பதற்காகவே அருள் வடிவம் ஏற்று வருகின்றான். ஆடல் 76 அத்துவாக்கள். அத்துவாக்களும் வடிவங்களே என்று
ஆசிரியர் கூறுகிறார். இவை இருந்தால்தான் உலகம் நாம் செயல்பட முடியும். உலகில் நாம் செயல்பட அதற்கு பேச்சு முதலில் முக்கியம். பேச்சு இல்லாமல் நம்மளால எதுவும் தொழிற்பட முடியாது. அதற்கு அவை சூக்குமை, பயசந்தி, மத்திமை, தூல வைகரி, சூக்கும வைகரி என 5 சொல் பிரபஞ்சமாக இருக்கின்றன. இவை இவை வாக்காக இருக்கின்றன. இவை போல் பொருள் உலகம் உள்ளன. உயிர்கள் இவருக்கு பல்வினைகளை செய்து இறைவனுடைய அடைய வழியாக இவை 6 அத்துவாக்களும் அமைகின்றன. வண்ணம், பதம், மந்திரம், புவனம், தத்துவம், கலை ஆகிய 6 அத்துவாக்களும் உலகம் இவங்களையும் காக்க வேண்டுவதற்காக படைக்கப்பட்டவையாகும். அது அத்துவ மூர்த்தி இறைவன் உபசார வடிவமாக கூறுகிறார்கள். ஒவ்வொரு அத்துவாக்களுக்கும் எழுத்து, பதம், மந்திரம் ஆக ஒவ்வொன்றுக்கும் 6 அத்துவாக்களுக்கும் உள்ளன. அதேபோல் கலையில் 5 கலைகள் உள்ளன. நிவர்த்தி கலை, பிரதித்தா கலை, வித்யாகலை, சாந்தி கலை, சாந்தி கலை. இவைகளுக்கும் அவரே புவனம், தந்திரம், வண்ணம் யாவும் உள்ளன. இது ஐயா கொடுத்துருக்காங்க, எழுதல நான். அத்துவாக்கள் யாவும் வடிவம் பொருள் நிறைந்து ஒன்றாகும் வேறாயும். இறைவன் அத்துவாக்கள் யாவையும் அவன் வடிவம் என்றால் பெருமான் எல்லாவற்றிலும் அத்துவாக்களில் கலந்திருக்கின்றான். அது 6 அத்துவாக்களிலும் நிறைந்து கலந்து ஒன்றாயும் வேறாயும் சடப்பொருள் சித்து பொருளுக்கு அவரை இயக்கி உடனாயும் இருக்கின்றான். இவையாவும் பெருமானுடைய திரோதான சக்தியால் நடக்கிறதாகும். இது உபச்சார வடிவமே ஆகும். அதாவது அத்துவாக்கள் வடிவம் என்று கூறுவது உபச்சார வடிவமையாகும். அவ்வாறே மந்திரமும் ஒரு வடிவமாக கருதப்படுகின்றது, சொல்லப்படுகிறது. சுத்தமாயிருந்து வாக்குகள் தோன்றின. அவை வைத்து மந்திர சொல்கள் எனப்படுகின்றன. அவைகளை ஓதுனாலே மந்திரங்கள் வடிவம் என்று உள்ளன. இவை 11 மந்திரங்கள் ஆகும். அவை மந்திரங்கள் ஆற்றலால் அதை கணிப்பவர்களுக்கு பல பலன்களை கொடுக்கிறது. இதனால் மந்திரமும் வடிவம் என்று உபசார வடிவமாக கூறுகின்றார்கள். இவை 5 மந்திரங்கள் யாவும் பஞ்சமுக ஐமுக மந்திரங்கள், மந்திரங்கள். இவையாவும் சதாசிவத்திலிருந்து 5 முகங்களாக கூறப்படுகின்றன. இவை 5 எழுத்து மந்திரங்கள், தலையாய மந்திரங்கள். அடுத்தது 80வது பாடல். சிவபெருமான் ஒருவனே முதல்வன். அவனுடைய சக்தியாக பிரமன், மால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் இவர்கள் பெருமான் அதிர்ச்சித்து செயல்பட வைக்கின்றார். அவர் வடிவம் உரியவர் சிவனே. அவர்கள் வடிவம் சிவனே, அவர்களும் ஒருவராகத்தான் இருக்கிறான். அவைகள் உள்ளே குறியாகத்தான் நாம் கொள்ளுகிறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அரசன் எவ்வாறு ஒரு கைதுக்கு தண்டனை கொடுத்து தூணை கொடுத்து அதை பலர் நிறைவேற்றுகிறார்களோ அவ்வாறு இந்த இவரெல்லாம் இறைவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு செயல்களை செய்யக்கூடிய அதிகாரிகளே ஆவார்கள். பெருமானே எல்லோருக்கும் தலைவன் என்பதை சிறப்பாக ஐயா விளக்கினார்கள். மிக சிறப்பு. மிக்க நன்றி. வாழும் சிவாயம். நன்றி ஐயா. நன்றி. மிக சிறப்பா ஐயா விளக்கம் கொடுத்துட்டாரு. அருமையாவும் ஐயாவும் தொகுத்து அழகா சொல்லிட்டாரு. எல்லாரும் உணர்ந்தது சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துமே ஒவ்வொரு பாடலுக்கு நாங்க எழுதி வச்சதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. புவனேஸ்வரி சொல்ற மாதிரி அடியனுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ரொம்ப அழகா. அதாவது இந்த மந்திரம் வண்ணம்லாம் நீங்க காலையில தான் போட்டீங்க. நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம திருமந்திரத்துல ஐயா அடிக்கடி சொல்லிக்கினே இருப்பாரு. நம்ம மருதப்பன் ஐயாவும் அடிக்கடி இந்த மந்திரம், பதம், வண்ணம் இதெல்லாம் அழகா கரெக்டா சொல்லினே இருப்பாரு. அது நீங்களும் இன்னைக்கு வந்து பிரிச்சு போட்டு அது எதுல அடங்குதுன்றது இப்ப வகுப்புல எடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. சிறப்பு ஐயா. அந்த சித்தியார்ல தான் இவ்வளவு விரிவாக நம்ம இந்த மந்திரங்கள் எல்லாம் விரிவா கூறப்பட்டுள்ளது. அது ஐயா விளக்கி சொல்றதால தான் இதெல்லாம் சித்தியார பல முறையை படித்தாலும் எல்லாம் தெரியாது நமக்கு. ஐயா விளக்கமா
எழுதி போட்டு சொல்றதாலதான் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இறைவன் அருள். ஐயா நீண்ட காலம் நல்ல உடல்நலத்துடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சிவாய நம. அந்த ஒடுங்குமுறையை அழகா சொன்னாரு பாருங்க, எதுல இருந்து எது ஒடுங்குது அப்படின்னு ஒவ்வொன்னா அழகா சொன்னாரு. உஷாமா பேசுறீங்களா? வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு சொல்லலாமாமா? வாழ்த்து பாடமா? அடியாருக்கெல்லாம் ஒரு சின்ன விண்ணப்பம். இது சார்மதி அம்மா இல்லாதனால லிங்க் ஆஃப் பண்ண முடியாது. அதான் அடியாருக்கெல்லாம் போயிடுங்க, இதே லிங்க்ல மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. இப்ப வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது நான் எண்டு கொடுத்துருவேன், எண்டு கொடுத்தது ஆஃப் ஆயிடும். அத சொல்றதுக்கெல்லாம் கை வச்சுட்டேன். வெளில வந்துட்டா ரெக்கார்டு பையன் சொன்னாங்க, அவங்க வெளில போறாங்க. சரி, அதான் ஆஃப் பண்ண சொல்லிதான் சொல்லணும். வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அடியாருங்களா, உங்களுக்கு கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். இது போயிட்டு இல்ல விடைபெறலாம் அப்படின்னா கூட பரவாயில்ல, போகலாம். ஏன்னா இது மறுபடியும் போயிட்டு இந்த லிங்க்ல மறுபடியும் ஜாயின் பண்ணணும். அப்பதான் நீங்க பேச முடியும். சிவாய நம. யார பேச விருப்பம் இருக்கா? எல்லாரும் முடிச்சு கொள்ளலாமா? சரிங்கய்யா, நம்ம முடிச்சிடலாங்கய்யா. சிவாய நம. நன்றி. சிவாய நம.